ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் லவ் லைக் ஒயிட் ஜெட் டிராமாவில 20 எபிசோட் பாத்திருக்கோம். பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவா பாத்திரலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கே தம்பியை தான் காமிக்கிறாங்க. சாக்ஷியோட செருப்பை திருடி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அதை பாத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தம்பி, பையோ, ஹீரோயின் எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட தான் அவங்க அப்பாவோட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அது என்னங்கிறது தெரியல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே தம்பி அதை கண்டுபிடிச்சிடுறாரு. பேரலைஸ் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான மருந்து தான் அது. ஆனா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. எதுக்காக? இதை திருடுறதுக்காக அந்த ரவுடிங் எல்லாம் வரணும். அவங்களுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியலன்னுட்டு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் எப்பயும் போல வீட்டுக்கு மேல ஏறி நின்னுக்கிட்டு மாஸ்க் மேனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மாஸ்க் மேன் வரல. அதுக்கு பதிலா ஒரு பேப்பர் மட்டும் வந்து விழுது. அந்த பேப்பர்ல ஹீரோயினை ஒரு இடத்துக்கு வர சொல்லி போட்டிருக்க. நம்ம ஹீரோயினும் மாஸ்க் மேன் தான் வர சொல்றாருன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் பையோட அப்பா கிட்ட தம்பின்னு போய் சொல்லி வீட்லயே தங்க வச்சிருக்காரு இல்லையா, அவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போக பையோ அதை பாத்துறா. நேரா ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு, உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது அந்த ஆளை இந்த இடத்த விட்டு தொறுத்துன்ட்டு, உனக்கு சொன்னா புரியாதா? இப்படி நீ பண்றதுனால உன்னை எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறியா? எனக்கு உன்னையும் பிடிக்காது, அந்த ஆளையும் பிடிக்காதுன்ட்டு ரொம்பவே கோவமா கத்தி விட்டு போயிட உங்க ஃப்ரெண்டுக்கார ரொம்பவே சோகமாயிரான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் மாஸ்க் மேனா ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்திருப்பாரு. அந்த இடத்துல பட்டாசு எல்லாம் வெடிக்குது, நிறைய பேர் மியூசிக் எல்லாம் வாசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. மாஸ்க் மேன் தான் நமக்காக இதெல்லாத்தையும் பண்றாருன்ட்டு ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு பொக்கே எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறா. நம்ம ஹீரோயினும் அதை வாங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட, ஹீரோ தான் இந்த பொக்கேவை ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாரு, ஆனா அவரு காசு கொடுக்காம போயிட்டாருன்ட்டு ஹீரோவோட பேரை போட்டு கொடுக்குற. நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஷாக் ஆகுது. நான் காசு பொறுமையா தரமாட்டேனா, இப்படி கோத்து விட்டாலே இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்துன்ட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, எதுக்காகடா இந்த பொக்கேவை எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து, எதுக்காகடா அதெல்லாம் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா, நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்க, ஒரு ஃப்ரெண்டா உனக்கு கொடுக்கலான்னு தான் கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்லன்ட்டு ஒரு வழியா ஹீரோயினை சமாளிச்சிடுறாரு. அங்க இருந்து ஹீரோ நேரா சாக்ஷி கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் பாக்ஸிய பாக்குறதுக்காக போயிருக்கா. பாக்ஸி கிட்ட போயிட்டு, மாஸ்க் மேன் என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன், என்கிட்ட பேசவே மாட்டான், ரொம்ப நாளா என்ன பார்க்கவே வரல, ஏதாவது ஐடியா கூட அப்படின்ட்டு சொல்ல. நம்ம பாக்ஸியும், பொண்ணுங்க கியூட்டா நடந்துகிட்டா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உனக்கு சில விஷயம் சொல்லி தரேன், அது எல்லாத்தையுமே அப்படியே ஃபாலோ பண்ணுன்ட்டு கியூட்டா நடந்துக்க சொல்லி தரேன். நம்ம ஹீரோயினுக்கு அது சுத்தமா வரவே இல்ல. பாக்ஸியே ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிடுறா, உனக்கு இதெல்லாம் வராது, நீ எப்பயும் போல பேசு அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிட. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மாஸ்க் மேனா அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோயினும் மனசுல இருக்கிறத பேசணும்பா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை முன்னாடி உட்கார வச்சுட்டு, நம்ம ஹீரோயின், இங்க பாரு, எனக்கும் ஹீரோவுக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது, நாங்க ஜஸ்ட் நடிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கோம், நீங்க அதனாலதான் எங்க மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மாஸ்க் மேனா இருக்க ஹீரோ கிட்ட சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை கிஸ் பண்றாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் நார்மல் ஆயிடுறா. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சார் வராரு. எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பேப்பரை வைக்கிறாரு. அந்த பேப்பர்ல ஒருத்தவங்க இறந்து இருக்கிற மாதிரியான படம் வரைஞ்சிருக்கு. அதை அங்க இருக்கிறவங்க கிட்ட காமிச்சிட்டு, ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க, இது கொலையா தற்கொலையா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும், அதுக்கான காரணத்தையும் சொல்லணும், இது உங்க எல்லாருக்கும் நான் வைக்கிற டெஸ்ட், நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீங்க இதை கண்டுபிடிக்கணும், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கலான்ட்டு அங்க இருந்து கிளம்பிட. நம்ம ஹீரோவை தவிர மத்த 3 பேரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட கண்ணத்துல ஏதோ ஒட்டி இருக்குன்ட்டு கண்ணத்துல கைய வைக்க நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறாங்க. நம்ம ஹீரோ நேரா அங்க இருந்து சாக்ஷி கிட்ட போயிட்டு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். மாஸ்க் மேனா இருக்கும்போது என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டான், ஆனா ஹீரோவா அவ கண்ணத்தை தொட்டதுக்கு இப்படி முகத்தை பழுக்க வச்சுட்டான்ட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்க. சாக்ஷியும் அதை பார்த்து சிரிச்சுட்டு, எவ்வளவு நாள் தான் நீ ஹீரோ மாஸ்க் மேனுன்ட்டு அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்க போற, ஒழுங்கா நீ தான் அப்படிங்கறத சொல்லிட, அதுக்கப்புறம் அவ ஏன் உன்னை அடிக்க போறா, அதுக்கப்புறம் எப்பயும் போல நீங்க நார்மலா இருக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு சொல்ல. நம்ம ஹீரோவும், நீ சொல்றதும் சரிதான், சீக்கிரமாவே அவகிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து எழுந்த ரூமோட கதவை திறக்க. ரூமுக்கு வெளியே தம்பி நின்னுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு ஷாக்கு, நீ என்னடா இங்க பண்றன்ட்டு தம்பியை தனியா கூட்டு போயிட்டு, நீ இங்க வர அப்படின்னா இங்க இருக்க ஏதோ ஒரு பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்ட்டு கேட்க. நம்ம தம்பியும் ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அதை கேட்ட உடனே அங்க இருக்க சாக்ஷியை தவிர மத்த எல்லா பொண்ணுங்களோட பேரையும் லைனா சொல்ல, நம்ம தம்பி இல்லன்னு தலையாட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சு தம்பிக்கு சாக்ஷியை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா சாக்ஷி நல்ல பொண்ணுதான், ஆனா உனக்கும் அவளுக்கும் செட் ஆகாதுடா, நீ வேற அவ வேறடா அப்படின்ட்டு சொல்ல. தம்பி அதெல்லாம் காதுல வாங்கிக்கிற மாதிரியே இல்ல. அங்க இருக்க ஒரு பவுல மட்டும் அப்படியே தொடச்சுக்கிட்டே
வச்சுக்கிட்டே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் நேரம் பாக்ஸி கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி ஹீரோவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, பாக்ஸி அதை கேட்டுட்டு என்ன நீ நினைக்கிறேன்னு சொல்ற, கண்டிப்பா உனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போதோ இல்ல உடம்பு சரியில்லாம போகும்போதோ உனக்காக பக்கத்துல வந்து நிக்கிறது இது வரைக்கும் ஹீரோவா மட்டும்தான் இருந்திருக்கான். மாஸ்க்மேன் கூட இது வரைக்கும் உனக்காக அந்த அளவுக்கு பண்ணது கிடையாது. ஹீரோ உனக்காக அவ்வளோ பண்ணிருக்கான். மாஸ்க்மேனை விட ஹீரோ தான் உனக்கு சரியா இருப்பான். எனக்கு ஹீரோ தான்பா பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதை கேட்டுட்டு இது வரைக்கும் ஹீரோயின் கூட இருந்திருப்பாரு இல்லையா, பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு இல்லையா, அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோயினால அதை ஏத்துக்க முடியல. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்ட்டு அங்க இருந்து வீட்டுக்கு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து 10 அடி தள்ளியே நிக்கணும்னு வீட்டுக்கு போக, நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக கிட்ட வராரு. ஆனா ஹீரோயின் விடவே இல்ல, 10 அடி தள்ளி நில்றா அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ ஒரு வழியா ஹீரோயினை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, கிளாஸ்ல நடந்தது மொத்தமும் என்னோட தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்ட்டு நம்ம ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு மன்னிப்பு கேட்கறதுக்காக. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இப்பவே இவனுக்கு பேசி நம்ம புரிய வச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டு, நம்ம ஹீரோ கிட்ட வேற வேற எண்ணங்கள் இருக்கிறவங்க, வேற வேற மாதிரி இருக்கிறவங்க எப்பயுமே ஒன்னா சேர முடியாது, அதுதானே சரியா இருக்கும்னு கேட்க, நம்ம ஹீரோவோட ஞாபகம் உடனே தம்பிக்கிட்டயே சாட்சி கிட்டயே தான் போகுது. அதை நினைச்சு பார்த்துட்டு ஆமா ஆமா வேற வேற மாதிரி இருக்கிறவங்க எப்பயுமே ஒன்னாக முடியாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுது. ஒரு வழியா இவன் புரிஞ்சுக்கிட்டான்பா அப்படின்ட்டு அங்க இருந்து எழுந்து போக, நம்ம ஹீரோ டக்குன்னு ஆனா சில பேர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்கல்ல அப்படின்ட்டு சொல்ல, ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இவனை திருத்தவே முடியாதா அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. அப்படி நைட் ஆகுது. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் வீட்டுக்கு மேல எப்பயும் போல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க. ஹீரோ முழிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் போறத பார்த்துட்டு எப்பயும் போல மாஸ்க் மேனா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வர, நம்ம ஹீரோயினும் மாஸ்க் மேனா இருக்க ஹீரோவும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு நிறைய பேருக்கு போய் ஹெல்ப் பண்றாங்க. எப்பயுமே ஹீரோ மாஸ்க் மேனா வரும்போது ஹீரோயின் அந்த மாதிரி தான் கூப்பிட்டுக்கிட்டு போவாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு தனியா ஹீரோயினை கூட்டு போயிட்டு நிக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய மின்மினி பூச்செல்லாம் இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மாஸ்க் மேன் நம்ம ஹீரோயின் கிட்ட, உன் கூட இதே போல நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அதனால எப்பயும் என் கூடவே இருப்பியா அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ண, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம மாஸ்க் மேன் கிட்ட எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களான்ட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோன்ட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தம்பிய பாக்குறதுக்கு வந்திருக்காரு. தம்பி கிட்ட இது வரைக்கும் நீ எப்பயாவது சாக்ஷிக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கியாடான்ட்டு கேட்க, தம்பியும் இல்லங்கிறாரு. அதை கேட்ட ஹீரோ, பாத்தியா நம்ம உண்மையா ஒரு பொண்ணு லவ் பண்ணா அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணும், இது வரைக்கும் நீ சாக்ஷிக்கு கிஃப்டே கொடுத்தது கிடையாது, அப்படி பார்க்க போனா உனக்கு சாக்ஷிய உண்மையாவே பிடிக்கல, நீ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி ஹீரோயினை பிடிச்சிருக்குன்னு சொன்ன இல்லையா, அதே போலதான் இதுவும், நீ ஒழுங்கா தூங்கி எழுந்திருச்சாலே இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்னு தம்பி கிட்ட பேசிட்டு அந்த இடத்துல பார்க்க நிறைய கிராஃப்ட் சம்பந்தமான புக் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. நைட்டு முழுக்க உட்காந்துக்கிட்டு அந்த கிராஃப்ட் புக்ல இருக்கிற ஒரு டெலஸ்கோப்பை ரெடி பண்றாரு. நைட்டு முழுக்க உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்து வந்து பார்த்தா நம்ம ஹீரோ புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. நேரா ஹீரோ கிட்ட வந்து எப்படா எழுந்திருச்ச, என்ன எழுப்ப வேண்டியதுன்னு கேட்க, நம்ம ஹீரோ அதை கேட்டு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தா நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ வேணா என்ன கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினும் கேள்வி கேக்குறாங்க. ஹீரோ எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஒருவேளை நம்மள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றானோ அப்படின்ட்டு ஹீரோவை மேலையும் கீழையும் பாத்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வேலை செய்யற ஒரு ஆளு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்கறாரு. நம்ம ஹீரோ நைட்டு முழுக்க உட்காந்து ரெடி பண்ண அந்த டெலஸ்கோப் தான் உள்ள இருக்கு. நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, அது வந்துட்டு கண்டிப்பா மாஸ்க் மேன் தான் கொடுத்திருப்பாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கண்ணுல படக்கூடாதுன்ட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஓடுறதெல்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் நேரம் அந்த டெலஸ்கோப்பை எடுத்துக்கிட்டு பாக்ஸி கிட்ட தான் போயிருக்காங்க. பாக்ஸி கிட்ட போயிட்டு மாஸ்க் மேன் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் டைம் கேட்ட விஷயத்தையும் சொல்லிட்டு கூடவே அந்த டெலஸ்கோப்பையும் காமிக்க, பாக்ஸி அதை பார்த்துட்டு என்னதான் இருந்தாலும் எனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, மாஸ்க் மேன் யாரு என்னங்கிறதே தெரியாது, கூடவே அவனோட ஃபேமிலி யாருங்கிறது தெரியாது, அவன் முகம் எப்படி இருக்குன்றது தெரியாது, ஆனா ஹீரோவை பத்தியா அவன் ரொம்ப அழகா இருக்கான், நல்ல குடும்பம், உங்ககிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறான், எனக்கு ஹீரோ தான்பா பிடிச்சிருக்குன்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் காதுலே வாங்கல. எனக்கு மாஸ்க் மேன தான் பிடிச்சிருக்கு, அவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் அவருக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறதுனால எனக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காரு, ஹீரோ எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான்ட்டு அவங்க மட்டும் அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவையும் தம்பியும் காமிக்கிறாங்க. அவங்க அம்பு வீட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோ தம்பி கிட்ட, நீ வேற
சாட்சி வேறடா, 2 பேருக்கும் செட் ஆகாதுடான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம தம்பி அதை கேட்டுட்டு, என்னடா சும்மா எப்ப பாரு நீ வேற சாட்சி வேறன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆமா, நான் வேற சாட்சி வேறதான். இங்க பாரு, இந்த அம்பு வேற வில்லு வேற, ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததானே நம்மளோட டார்கெட்டை கரெக்டா அடைய முடியுது. அதே போலதான் நானும் சாட்சியும். நான் சாட்சிய ரொம்பவே விரும்புறேன், அவளுக்காக நான் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் தெரியுமான்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு எனது கிஃப்டா காமி பார்க்கலான்னு சொல்ல தம்பியும் கூட்டு போய் காமிக்கிறாரு. ஒரு வீடு தான் ரெடி பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ அதை பார்த்த உடனே, இதைதான் நீ கிஃப்டா கொடுக்க போறியா? இதுக்கு தாண்டா நான் முன்னாடியே சொன்னேன், கண்டிப்பா உனக்கு பிடிச்ச எதுவுமே சாட்சிக்கு பிடிக்க போறது கிடையாது, அவளுக்கு பிடிச்ச எதுவுமே உனக்கு பிடிக்க போறது கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கோ ஏண்டான்ட்டு கேட்க தம்பி அதை கேட்டுட்டு, சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உனக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளா நீங்க சரியா பேசிக்கிறதே கிடையாது, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. தம்பி அதை பார்த்துட்டு, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நான் இந்த பிரச்சனைய சரி பண்றேன்ட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒரு காட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. பார்த்தா அங்க ஆல்ரெடி ஹீரோயின் நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட, தம்பி உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், 2 பேரும் பேசி எப்படியாவது அதை சமாதானப்படுத்திக்கோங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து தம்பி கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் சரி ஹீரோயின் கிட்ட போலான்ட்டு போனா, ஹீரோ கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் கிட்ட வராத, என்கிட்ட இருந்து 3 அடி தள்ளி நின்னு நான் சொல்றத கேளு, எனக்கு தெரியும் என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு, ஆனா எனக்கு ஒன்ன பிடிக்காது, நான் உங்ககிட்ட வெறும் ஃப்ரெண்டா மட்டும்தான் பழகுனேன், என் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு என்கிட்ட வராதன்ட்டு நம்ம ஹீரோ என்ன பேசுறாருங்கிறத கூட காதுல வாங்காம அங்க இருந்து போக பார்க்க மரத்தோட வேர் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை ஒரு வழியா எழுந்து நிக்க வச்சுட்டு, நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து வாங்க, நான் மத்த பொண்ணுங்க கிட்ட பழகுற மாதிரி தான் உங்ககிட்டயும் பழகினேன், நீ என்னோட நல்ல ஃப்ரெண்ட் அவ்வளவுதான், அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது, உன்னெல்லாம் நான் விரும்பலன்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அவங்க கீழே விழுந்தாங்க இல்லையா, அதுல அவங்க காலில அடிபட்டிருக்கும், அதனால நடக்க முடியல. நம்ம ஹீரோவே ஹீரோயினை பிகி பேக் மாதிரி அங்க இருந்து வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு வந்துட்டு காலில் அடிபட்டிருக்கோம், அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு விடுறாரு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட பழைய மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே தம்பிய காமிக்கிறாங்க. கையில இந்த மூங்கில் செடி இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒன்ன கிஃப்டா எடுத்துக்கிட்டு நேர சாட்சிய பாக்குறதுக்காக போயிருக்காரு. சாட்சி நம்ம தம்பிய பார்த்த உடனே, ஐயோ இவன் மறுபடியும் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு ஓடதான் பாக்குறாங்க. ஆனா தம்பி விடுற மாதிரி கிடையாது. எங்க போனாலும், சாட்சி நான் உனக்காக தான் வந்திருக்கேங்க, பாத்தியா உனக்காக கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு இது பிடிக்குதான்ட்டு கேட்க சாட்சி அதை பார்த்துட்டு இது கிஃப்டான்ற மாதிரி மேலையும் கீழையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தம்பி விடவே இல்லை, இதை உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், இதை எடுத்துட்டு போய் உன்னோட ரூம்ல வச்சுக்கோ அப்படின்ட்டு வலுக்கட்டாயமா நம்ம சாட்சியோட கையில கொடுக்க, நம்ம சாட்சியும் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அதனால நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு ஒரு வழியா தம்பிய சமாளிச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க. பையு பாட்டிய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல நிறைய நகை இருக்கு. பாட்டிமா அந்த நகை எல்லாத்தையுமே பையு கிட்ட காமிச்சு, இது எல்லாமே உனக்கு தான், உனக்கு பிடிச்சிருக்கான்ட்டு கேட்க பையுக்கு ஷாக் ஆகுது. பாட்டிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பையுவும் தம்பியும் விரும்புறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் பையுக்கு இது எல்லாத்தையுமே கிஃப்டா கொடுக்கணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. பையு அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க பாட்டி, இதெல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும் அப்படின்னா எங்களோட மாஸ்டரோட பெர்மிஷன் வேணும், ஹீரோயின் கூட அந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கிட்டு தானே வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ணக்கூடாது, இதெல்லாம் எங்க ரூல்ஸ்லயே கிடையாதுன்ட்டு சொல்ல பாட்டி அதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, சரி நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, உன்னோட மாஸ்டருக்கு நான் வேணா லெட்டர் எழுதுறேன்னு சொல்றாங்க. நம்ம பையு அங்க இருந்து நேரா ஹீரோயின் கிட்ட தான் ஓடி வராங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்லி, கூடிய சீக்கிரமே வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும், நம்ம சீனியர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன பிரச்சனைங்கிற எல்லாத்தையுமே தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி போடு, பாட்டி எழுதி அனுப்புற லெட்டரை 2 நாளைக்கு அப்புறமா மாஸ்டர் கிட்ட கொடுக்க சொல்லு, அதுக்குள்ள எப்படியாவது எனக்கும் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனை, நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரின்ட்டு லெட்டர் எழுதுறதுக்காக டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோயின்காக பண்ணி கொடுத்த அந்த டெலஸ்கோப் இருக்கு. பையு அதை பாக்குறாங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பையு ஹீரோவை பார்த்த உடனே, எனக்கு தெரியும் நீங்க தானே இதை ஹீரோயினுக்காக ரெடி பண்ணி கொடுத்தீங்க, தம்பியோட ரூம்ல இருந்து அந்த கிராஃப்ட் புக்கை வந்துட்டு நீங்க தான் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க தானே பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ கையங்களவுமா மாட்டிக்கிட்டோமோங்கிற மாதிரி, இல்ல இல்ல அதை நான் சும்மா யதார்த்தமா பண்ணி கொடுத்தேன், எல்லாருக்குமே தான் பண்ணி கொடுத்தேன்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கும் அப்பதான் தெரியுது அதை பண்ணி கொடுத்தது மாஸ்க் மேன் கிடையாது, நம்ம ஹீரோங்கிறது. அதுக்கப்புறம் பையோ ஹீரோ கிட்ட, சரி சரி ஒன்னும் சமாளிக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டயும் தயவு செஞ்சு லெட்டரை மட்டும் சீக்கிரமா அனுப்பிடுமான்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் லெட்டரை எழுதிட்டு அந்த டெலஸ்கோப்பை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்க,
நம்ம ஹீரோ இதை இப்படிலாம் பார்க்க கூடாது, வா போலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து வெளியே கூட்டு போயிட்டு வெளியே இருக்க நிலா நட்சத்திரத்தை எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்பவே அழகா இருக்கு அதுல பாக்குறதுக்கு. நம்ம ஹீரோயினும் அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் நேரம் எங்க போவாங்க, பாக்ஸியோட வீட்டுக்கு. பாக்ஸி அந்த டெலிஸ்கோப்பை கையில வச்சுக்கிட்டு, எனக்கு முன்னாடியே தெரியும் இதை ஹீரோ தான் பண்ணிருப்பான்ட்டு. ஏன்னா ஹீரோ தான் எப்பயுமே உன் மேல பாசமா இருக்கான், உன் மேல அக்கறையா இருக்கான். இந்த மாஸ்க் மேன் பாத்தியா எதுவுமே பண்ணலன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு, எங்க பாரு மாஸ்க் மேன் ஒன்னும் சும்மாலாம் இல்ல, அவரு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் ரொம்பவே பிஸியானவரு, அதனாலதான் அவரால் எதுவும் எனக்கு பண்ண முடியல. நம்ம ஹீரோ என் கூட வெறும் ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கான், அவனே ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டான், நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், ஃப்ரெண்டா தான் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கான்ட்டு சொல்ல பாக்ஸி அதை கேட்டுட்டு, எது ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுப்பாங்களா, இப்ப பாருன்ட்டு அங்க வேலை செய்யற ஒருத்தவங்களை கூப்பிட்டு, அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே வருது, எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்ட்டு கேட்க, அதை கேட்ட அந்த ஆளு, என்னது கிஃப்ட் கொடுக்கணுமா, உனக்குலாம் விஷ் பண்றதே பெருசு, இதுல கிஃப்ட் வேறையா அப்படின்ட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. பாக்ஸி அதை ஹீரோயின் கிட்ட காமிச்சு, பாத்தியா ஃப்ரெண்டுனா இப்படிதான் இருப்பாங்க, பாய் ஃப்ரெண்டுனா தான் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயினால அதை ஏத்துக்க முடியல. அப்ப ஹீரோக்கு உண்மையாவே நம்மள பிடிச்சிருக்கான்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க, சாட்சியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சாட்சி கிட்ட ஹீரோயின் பேசின எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க, சாட்சி அதை கேட்டுட்டு, நீ தான் மாஸ்க் மேனுங்கிறத அவகிட்ட சொல்லாத வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கோம், அவகிட்ட உண்மையா சொல்லிட, அவளை எதுக்கு இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, அவளும் கஷ்டப்படுற அல்லன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் சரின்ட்டு அங்க இருக்க டேபிள பாக்குறாரு. நம்ம தம்பி கொடுத்துட்டு போயிருப்பாரு இல்லையா அந்த மூங்கில் செடி, அதுதான் அங்க இருக்கு. அதை பார்த்த உடனே, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கற ஒரு ஆளு என் கூட இருக்காரு, அவர் தான் உனக்கு இந்த கிஃப்ட கொடுத்தாரான்ட்டு கேட்க, நம்ம சாட்சி அதை கேட்ட உடனே சமாளிச்சுட்டு அங்க இருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, என்கிட்ட என் தம்பி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான், உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன போய்கிட்டு இருக்குன்ட்டு கேட்க, நம்ம சாட்சி அதை கேட்டுட்டு, எங்க பாரு இது எல்லாமே வந்துட்டு தெரியாம நடந்ததுதான், அன்னைக்கு நானும் குடிச்சிருந்தேன், உன் தம்பியும் குடிச்சிருந்தாங்க, நான் கண்ணை முடிச்சு பார்க்கும்போது என் பெட்ல உன் தம்பி படுத்துக்கிட்டு இருந்தாருன்ட்டு அதை போட்டு உடைச்சிடறாங்க. ஆக்சுவலா தம்பி அந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்க மாட்டாரு, ஆனா சாட்சி சொல்லவே நம்ம ஹீரோ அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கான், அவன் பார்க்கதான் பெரிய பையன், ஆனா ரொம்ப சின்ன பையன், இதனாலதான் அவன் உன்னை புடிச்சிருக்கு அப்படின்ட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானா, தயவு செஞ்சு அவனுக்கு சொல்லி புரிய வை, இதெல்லாம் லவ் கிடையாதுன்னு சொல்லி புரிய வைன்ட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே கோவமா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம தம்பியும் கிஃப்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா வீடு, அதை எடுத்துக்கிட்டு சாட்சியை பாக்குறதுக்காக வராரு. ரூம்குள்ள வந்த உடனே அங்க இருக்க பொருள் எல்லாத்தையுமே நீட்டா அடுக்கி வச்சுட்டு நேர சாட்சி கிட்ட வந்துட்டு, உனக்காக நான் அழகான கிஃப்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன், கடைசி வரைக்கும் உன்னை நான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு அவங்க கிஃப்டை எடுத்து காமிக்க, சாட்சி அதை பார்த்துட்டு, இந்த மாதிரி நிறைய பேரு தினமும் இந்த இடத்துக்கு வர்றாங்க, நிறைய பேரு எனக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க, நிறைய பேரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, எல்லாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இங்க இருந்து போ அப்படின்ட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. சாட்சி தம்பிய வெளியே தள்ளி கதவை சாத்தினத ஃப்ரெண்டு பாத்துறாரு. நிறைய ஹீரோயின் பையு கிட்ட போயிட்டு எல்லாத்தையுமே சொல்ல, ஹீரோவுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும், இருந்தாலும் தம்பி இந்த நேரத்துல என்ன பண்றான்ட்டு தெரியாது, ஏதாவது தப்பா முடிவு எடுத்துருவானோன்ற பயத்துல 4 பேரும் போயிட்டு தம்பிய தேடுறாங்க. தம்பியோ ஊருக்கு நடுவுல சின்னதா பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, அது மேல போயிட்டு சூசைட் பண்ற மாதிரி நின்னுகிட்டு இருக்காரு. ஒரு வழியா 4 பேரும் தம்பிய போயிட்டு புடிச்சிடுறாங்க. ஏன்டா இதுக்காக எல்லாம் போயிட்டு சூசைட் பண்ணிப்பியான்ட்டு கேட்க, தம்பி அதை கேட்டுட்டு, இல்லையே நான் சூசைட் பண்ணிக்கலாம் வரல, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்ட்டு பாக்குறதுக்காக வந்தேன்ட்டு அங்கேயே எல்லாரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்க 4 பேரும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்கெல்லாம் உனக்கு துணையா இருக்கோம், என்ன நடந்தாலும் சரி அப்படின்ட்டு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க. தம்பி அதெல்லாம் கேட்டுட்டு, எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் என் கூட இருக்கீங்க, அதனால நான் கிவ் அப் ஆகுற மாதிரி கிடையாது, நான் எப்பயுமே சாட்சிக்கு பாதுகாப்பா இருப்பேன், நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதனால நான் எப்பயுமே அவளை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் கிவ் அப் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கிளாஸ் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. சார் தான் ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாரு இல்லையா, கொலையா தற்கொலையாங்கிறத கண்டுபிடிக்கணும், அதுக்கான ரீசனையும் சொல்லணும்னுட்டு அத பத்தி அங்க இருக்க எல்லாருமே சார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வேலை செய்யற ஒரு ஆள் ஓடி வராரு. சீக்கிரமாவே நிலநடுக்கம் ஒண்ணு வரப்போகிறதா சொல்லி இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிலநடுக்கம் வரும்போது என்னெல்லாம் பண்ணணும், எப்படி அவங்கள பாதுகாக்கணுங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவரும் பையு கிட்ட நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா பையு, என்ன எனக்கே பாத்துக்க தெரியும், நீ ஒன்னும் பாத்துக்க தேவையில்லன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் மாஸ்க் மேனும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நிலநடுக்க வர விஷயத்த மாஸ்க் மேன் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி எல்லாம் தெரியும் இல்லையா, அதனால ஹீரோயின் கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த நேரத்துல கண்டிப்பா நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே
ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம பையோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு பயங்கரமா குடிச்சிட்டு அங்க இருக்க பொண்ணுங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வந்துடுறாரு. ஒரு வழியா ஃப்ரெண்டு தான் பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து அங்க இருந்து பையோட அப்பாவை ரொம்பவே கட்டாயப்படுத்தி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தம்பி வராரு. சாக்ஷி தம்பி வர்றத பார்த்த உடனே அங்க குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளோட கையை எடுத்து மேல போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஆனா தம்பி அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரியே கிடையாது. நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஒரு நிலநடுக்கம் வரப்போகுது, அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்தேன்ட்டு, அதனால எந்த அளவுக்கு ஆபத்து இருக்கும், இந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் பயந்துடுறாங்க. ஆமா ஆமா ரொம்ப ஆபத்து, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஓடிடுறாங்க. நம்ம சாக்ஷி அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. என்ன ஆனாலும் சரி நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்ட்டு சொல்ல நம்ம தம்பி அதை கேட்டுட்டு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ இங்க இரு, நான் உன்னை பாத்துக்கிறதுக்கு நானும் இங்கேயே இருக்கேன்ட்டு சொல்லிடுறாரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம சாக்ஷி தூங்கி எழுந்து வெளியே வந்து பார்த்தா ரூமுக்கு வெளியவே நம்ம தம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இங்க என்னடா பண்ற, எவ்வளவு நேரம்டா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்ட்டு கேட்க, சுமார் ஒரு 6 மணி நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம சாக்ஷிக்கு தூக்கி வாரி போடுது. இவ்வளவு நேரம் இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அடுத்து நம்ம சாக்ஷி அவங்களோட வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம தம்பி தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரூம் எல்லாம் ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. டான்ஸ் ஆடும்போது சாக்ஷிக்கு காலில் வேற அடிபட்டு இருக்கும், அதுக்கு மருந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சாக்ஷிக்கு தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்கு அவர் இப்படி பண்ணும்போது. அதை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டை காமிக்கிறாங்க. பையும் ஃப்ரெண்டும் ஒன்னா நடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் பையு கிட்ட உனக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு, கெட்ட செய்தி இருக்கு. நல்ல செய்தி என்னன்னா சீனியருக்கு நான் லெட்டர் அனுப்பிட்டா அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கெட்ட செய்தி என்னன்னா உன்னோட அப்பா அங்கிளையும் பாட்டியும் பாக்குறதுக்காக போயிருக்காருன்னு சொல்ல பையுக்கு தூக்கி வாரி போடுது. ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோ அப்படின்ட்டு உடனே அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. தம்பியும் ஃப்ரெண்டையும் தவிர மத்த எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. பையோட அப்பா ரொம்பவே ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது எதுவுமே பாட்டிக்கும் அங்கிளுக்கும் பிடிக்கல. இருந்தாலும் அவங்களுக்கு பையுவை பிடிக்கும் இல்லையா, அதனால பெருசா எதையுமே கண்டுக்கல. பையும் தம்பியும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அங்க இருக்க பையோட அப்பா கிட்ட காமிக்க, அதை பார்த்த உடனே இல்லையே இவரு ஒன்னும் தம்பி கிடையாது அப்படின்ட்டு பையோட அப்பா அங்க இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதை எப்படியாவது சமாளிக்கணுங்கிறதுக்காக பையோட அப்பா கிட்ட நேர்ல பாக்குறதுக்கும் படத்துல பாக்குறதுக்கும் எப்பயுமே நிறைய வித்தியாசம் இருக்கும். என்ன கூட பாருங்க, நேர்ல எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா படத்துல அந்த அளவுக்கு அழகாவே இருக்க மாட்டேன், எல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு ஒரு வழியா சமாளிச்சு அவர் அங்க இருந்து புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. இதனால பையு தான் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. நேரா ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, பாத்தியா என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நான் முன்னாடியே அவர் இங்க இருந்து போக சொல்லி சொன்னேன், நீ தான் இங்க தங்க வச்ச, உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ட்டு கோவமா கத்திக்கிட்டு இருக்க. ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு எதுக்காக இவ்வளவு கோவப்படுற, என்ன இருந்தாலும் அவர் உன்னோட அப்பா இல்லையா, கொஞ்சம் அமைதியா பேசலாம் இல்லையான்ட்டு சொல்ல பையு அதை கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறா. யாரு நீ அப்பான்னு சொல்ற, அவர் பணத்துக்காகவும் குடிக்கிறதுக்காகவும் என்ன வேணா பண்ணுவாரு, என்ன விக்கிறதுக்கு கூட அவரு தயங்கினது கிடையாது, குடிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காரு தெரியுமா, நானும் என்னோட அம்மாவும் அவர்கிட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம், அதை எதையுமே என்னால மறக்க முடியாது, இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவரு என்னோட அப்பாவா நடந்துகிட்டது கிடையாது, ஏன் அப்பா மாதிரி நடிச்சது கூட கிடையாது, அவருக்கு வேண்டியது பணம் குடி, அதுக்காக என்ன வேணா பண்ணுவாரு, அவரு என்னால என்னோட அப்பாவை ஏத்துக்க முடியாதுன்னுட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இதனால நம்ம ஃப்ரெண்டுக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுது, நாம தான் தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினா காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா உட்காந்து படம் எல்லாம் வரைஞ்சுகிட்டு இருக்க, அந்த நேரத்துல நிலநடுக்கம் வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் மேல அங்க இருக்க ஒரு பலகை விழுறதுக்கு வருது. அதுக்குள்ள ஹீரோ நடுவுல வந்து காப்பாத்திடுறாரு. ஆனா காப்பாத்தும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆக்சிடென்டலா கிஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. அப்படியே ரெஸ்டாரண்ட காமிக்கிறாங்க. அங்கேயும் நிலநடுக்கம். அங்க இருக்க எல்லாரும் அவசரமா வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தம்பி அந்த இடத்துலதான் இருக்காரு. சாக்ஷியை காணோன்ட்டு தேடிக்கிட்டு இருக்க, சாக்ஷி மட்டும் தனியா மூளையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. தம்பிய பார்த்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பையோ இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃப்ரெண்டு புடிச்சு இழுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துல ஆல்ரெடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. நிலநடுக்கம் வந்தா எப்படி காப்பாத்தணும், என்ன பண்ணணுங்கிற எல்லாத்தையுமே அங்க ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு வழியா உன்னை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்ட்டு அங்க பையோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, ஒரு வழியா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காப்பாத்திடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை காப்பாத்தினாரு இல்லையா, அவர் மேல பலகை விழுந்திருக்கு இல்லையா, அதனால அவரோட கழுத்துல அடிபட்டு இருக்கு, கழுத்தை திருப்ப கூட முடியல. அந்த இடத்துக்கு டாக்டர் வந்திருக்காங்க. பாட்டிமாவும் அந்த இடத்துலதான் இருக்காங்க. கொஞ்ச நாள் தலையை அசைக்காத, அப்படியே இருந்தாதான் சீக்கிரமா சரியாகும்ட்டு சொல்ல நம்ம பாட்டிமாவும் உனக்கு எப்படிடா இப்படி ஆச்சுன்ட்டு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு வந்ததுனாலதான் ஹீரோவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. பாட்டி ரொம்பவே கவலைப்படுறாங்க. அங்க இருக்க ஹீரோயின் கிட்டயும் நீ தான் பக்கத்துல இருந்து அவனை பாத்துக்கணும்ட்டு அங்க இருந்து கிளம்பிட நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாங்க.
ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் மாஸ்க் மேனை பாக்குறதுக்காக போகணும். அதனால நம்ம ஹீரோ கிட்ட நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து போக நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஐயோ மாஸ்க் மேனா வேற நம்ம போகணுமே அப்படின்ட்டு கழுத்துல இருக்க அந்த கட்டை அவுக்குறாரு. ஆனா கழுத்து திரும்பவே மாட்டேங்குது. அங்க பெட்லயே உட்கார்ந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினை என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அவசரமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தா ஹீரோ கழுத்தை புடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டியா, ஏன்டா இப்படி பண்ற, உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போகவே இல்லைன்ட்டு ஹீரோ கூடவே இருந்துடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோவை கிளாஸ்ல படுக்க போட்டு சுத்தி எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அடிபட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ மாதிரி நடுவுல புந்து காப்பாத்திட்ட, நிஜமாவே நீ ஹீரோ தாண்டான்ட்டு எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ தம்பியோட கண்ணத்தை பாக்குறாரு. லிப்ஸ்டிக்கரை இருக்கு. டே என்னடா லிப்ஸ்டிக்கர் எல்லாம் இருக்குன்னு கேட்க தம்பி அதை பார்த்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சாட்சியை காப்பாத்திருப்பாரு இல்லையா, அப்ப சாட்சி தான் நம்ம தம்பியோட கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லி இருந்திருப்பாங்க. இத கேட்ட உடனே அங்க இருக்க எல்லாருமே ஆர்வம் ஆயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் பாவம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தம்பி சாட்சியை பாக்குறதுக்காக போயிருக்காரு. சாட்சி கிட்ட போயிட்டு இது வரைக்கும் நமக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுல, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நான் கடைசி வரைக்கும் உன்னை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை ரொம்பவே விரும்புறேன், உனக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படின்ட்டு ரொம்பவே சின்சியரா பேசிக்கிட்டு இருக்க. சாட்சி பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தம்பிக்கு ஒன்னும் புரியல, இப்ப எதுக்கு நீ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கன்ட்டு கேட்க நம்ம சாட்சி சிரிச்சுக்கிட்டே அவங்களோட தலையில இருந்த ஒரு ஹேர் பின்னை எடுத்து நம்ம தம்பியோட தலையில குத்தி விட்டுட்டு எனக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. தம்பிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஒரு வழியா தம்பியும் சாட்சியும் ஒன்னா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாக்ஸிய பாக்குறதுக்காக போயிருக்காங்க. பாக்ஸி கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கழுத்துல அடிபட்டதுக்கு அப்புறம் அவர் என்னென்னலாம் சேட்டை பண்ணாரு அப்படின்ட்டு. நம்ம பாக்ஸியும் அமைதியா ஹீரோயின் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீ வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, வந்ததுல இருந்து ஹீரோவை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு கேட்க நம்ம ஹீரோயின் அதை கேட்ட இல்லையே அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா பாக்ஸியோ உனக்கு மாஸ்க் மேன தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ற, ஆனா வந்ததுல இருந்து மாஸ்க் மேனை பத்தி நீ எதுவுமே பேசலையே, ஹீரோவை பத்தி தானே பேசுறேன்ட்டு சொல்ல நம்ம பாக்ஸி மாஸ்க் மேனை பத்தி ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு மாஸ்க் மேனை பத்தியே ஞாபகம் வருது. ஐயோ ஆமா இல்ல மாஸ்க் மேனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சொல்ல பாக்ஸி அதை பார்த்துட்டு ஐயோ அப்படி ஒரு ஆளு இருக்கிறதே மறந்துட்டியா, இதுல இருந்தே உனக்கு தெரியல, உனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு, மாஸ்க் மேனை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலையே படல, அதே போலதான் மாஸ்க் மேனும் உனக்கு என்னாச்சுன்ட்டு கூட இது வரைக்கும் வந்து பாக்கல, தயவு செஞ்சு சொன்னா கேளு, உனக்கு ஹீரோ தான் சரியான ஆளுன்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தம்பிய பத்தி புலம்பிக்கிட்டு இருக்காரு. தம்பி பாக்குறதுக்கு தான் பெரிய பையன் மாதிரி இருப்பான், ஆனா அவன் நடந்துக்கிறதெல்லாம் ரொம்பவே குழந்தைத்தனமா இருக்கும், அவன் மத்தவங்கள மாதிரி கிடையாது, ரொம்பவே வித்தியாசமானவன், அதனாலதான் அவனை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு, சாட்சி எப்படி தம்பியை ஹேண்டில் பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு நீ எதுக்குடா கவலைப்படுற, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு போறாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருடா அப்படின்ட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பையு வராங்க. நம்ம ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் தம்பி ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணுமா, அதனால நம்மள ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாருன்னு சொல்ல உடனே எல்லாருமே கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க போனா தம்பியும் சாட்சியை லவ் பண்றாங்க அப்படிங்கறத அபிஷியலா எல்லார்கிட்டயும், அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் கேங் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட சொல்ல அங்க இருக்க எல்லாருமே சப்போர்ட் தான் பண்றாங்க. நம்ம தம்பி அங்க இருக்க ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு லவ் பண்ணணுங்கிற ஆசையே உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்தது, உங்களோட கண்ணுல எப்பயுமே ஒரு காதல் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வாயில வச்சிருந்த தண்ணியை கீழே துப்பிடுறாங்க. எனது காதல் கண்ணுல தெரியுதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் ஹீரோ கூட ஒன்னா இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. கூடவே பாக்ஸி சொல்லி இருப்பா இல்லையா உனக்கு மாஸ்க் மேனை பத்தி கொஞ்சம் கூட ஞாபகமே இல்ல, அவனை பத்தி நீ நினைக்கவே இல்ல, முழுக்க முழுக்க ஹீரோவை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்போ உனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. நம்ம மாஸ்க் மேன் கொடுத்ததா சொல்லிட்டு போறாரு. அந்த லெட்டர்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது, அதனால என்னால வர முடியலன்னு போட்டிருக்கேன். அதை அவ படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஹீரோ வந்து நிக்க, ஹீரோவை பார்த்த உடனே லெட்டரை மறைச்சிடறா. நம்ம ஹீரோவும் ஒன்னும் தெரியாத மாதிரி ஹீரோயின் கிட்ட என்னப்பா லெட்டர் எல்லாம் மறைக்கிற, நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, இப்படி மறைக்கலாம் கூடாது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் முகத்தை பார்க்க நம்ம ஹீரோயினோட முகமே சரியில்லை, ஒரு மாதிரி சோகமாவே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்ப நீ சோகமா இருக்க, ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது இப்படி சோகமாலாம் இருக்க கூடாது, சிரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை சிரிக்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் பாக்குறாங்க ஹீரோ சொன்ன உடனே அவங்க சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னடி பைத்தியக்காரி மாதிரி சிரிக்கிற அப்படின்ட்டு அவங்களே திட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோவை
பாக்குறதுக்கு வந்தா ஹீரோ நைட்டு முழுக்க தூங்காம அவருக்கு வந்து லெட்டர் எல்லாம் படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. நைட்டு முழுக்க நீ தூங்கவே இல்லையாடான்ட்டு கேட்க நம்ம ஹீரோ நான் எப்படி தூங்குவேன், என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, நான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன் இல்லையா, அதனால எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, அவங்களோட லெட்டரை தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு முழு நேரமும் அந்த லெட்டரையே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினே பேசுறதுக்கு போனாலும் நம்ம ஹீரோ கண்டுக்கவே மாட்டாரு. முழுக்க முழுக்க லெட்டரையே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயின் தூங்கும் போது கூட அவங்களோட கனவுல நம்ம ஹீரோவுக்கு நிறைய பொண்ணுங்க லெட்டர் எடுத்துட்டு வந்து குடுக்கற மாதிரியான கனவு வருது. அடிச்சு புடிச்சு எழுந்து உட்காந்து பார்த்தா நம்ம ஹீரோ லெட்டருக்குள்ள ரிப்ளை லெட்டர் எழுதிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து கொடுத்து எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்கு, அதை விட்டுட்டு லெட்டரா எழுதிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா படிடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மேல கோவப்பட நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இப்ப எதுக்காக நீ கோவப்படுற, ஏன் வித்தியாசமா நடந்துக்கிற, அவங்களாம் என்னோட ஃபேன்ஸ் தெரியுமா, எல்லாரும் ரொம்ப அழகா வேற இருப்பாங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்பவே டென்ஷன் ஆக்குறாங்க. அழகா இருப்பாங்கன்னா போய் கல்யாணம் பண்ணிக்கோ, நாம 2 பேரும் ஃபேக்கான கப்பல் மாதிரி தானே நடிச்சுக்கிட்டு இருக்கோம், போ அப்படின்ட்டு ரொம்பவே கோவமா போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு அவங்களாம் என்னோட ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, உன்னோட ஃபேன்ஸ் தான், நம்ம 2 பேரை பத்தியும் தான் விசாரிச்சிருக்காங்க பாரு அப்படின்ட்டு ஒரு வழியா நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நேரம் எங்க போவாங்க, நேரா பாக்ஸி கிட்ட தான் போவாங்க. ஆல்ரெடி நம்ம பாக்ஸியே பிரச்சனையில இருக்காங்க, நிலநடுக்கம் வந்தது இல்லையா, அதுல அவங்களோட கடை மொத்தமும் நாஸ்தி ஆயிடுச்சு, வேற இடத்துல அவங்க கடையை மாத்தணும். நம்ம ஹீரோயின் கிட்ட அதை சொல்ல நம்ம ஹீரோயினும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கனவு வந்ததும் அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பொண்ணுங்களுக்கு லெட்டர் எழுதுற பார்த்து ஜலஸ் ஆகுறது அது எல்லாத்தையும் சொல்ல பாக்ஸி அதை பார்த்துட்டு பாத்தியா உனக்கு ஜலஸ் ஆகுது, மாஸ்க் மேன் யாருக்கிட்டயாவது பேசுறாங்கன்னு சொன்னா கூட உனக்கு இந்த அளவுக்கு ஜலஸ் ஆகாது, உனக்கு எதுக்கு ஹீரோ மத்த பொண்ணுங்க கிட்ட பேசினா ஜலஸ் ஆகணும், அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், ஒழுங்கா சொல்றத கேளு, அவன் தான் உனக்கு சரியானவன்ட்டு நம்ம ஹீரோயினோட மண்டைய நல்லா குழப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல. ஹீரோவை பத்தியே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல நம்மளால முடியாது, நம்ம ஏதாவது படிச்சு மைண்ட டைவர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு புக்கு தேடுறதுக்காக போனா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஐயோ இவனை பார்க்க கூடாதுன்னு தானே நம்ம புக்கை எடுக்க வந்தோம் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட இருந்து விலகி போறாங்க. ஆனா ஹீரோ விடுற மாதிரி கிடையாது. ஹீரோயினுக்கு பின்னாடியே போயிட்டு நீ ஏதோ பிரச்சனையில இருக்க, அதனாலதான் சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்ட்டு ஒரு ஸ்கிரீனை தொங்க விட்டுட்டு அதுக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு இந்த நிழல்லையே முயல் பொம்மை பாம்பு பொம்மை எல்லாம் வர வச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்திலேயே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல ஹீரோவை காணோம், எங்கடா போனான்ட்டு அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. கழுத்து வலி ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கழுத்துல இருக்க அந்த கட்டெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தம்பி சாட்சிய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்காரு. அங்கெல்லாம் வயசானவங்களா இருக்காங்க, கை வலிக்கு கால் வலிக்கெல்லாம் மசாஜ் பண்ண சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது சாட்சிக்கு சுத்தமா பிடிக்கல. எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன்ட்டு கேட்க தம்பி அதை கேட்டுட்டு நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யற, உனக்கு இது ரொம்ப முக்கியம், உடம்ப பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. சாட்சிக்கு பிடிக்கல. எனக்கு வேலை இருக்கு, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன்ட்டு அங்க இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல கஸ்டமர் யாரையுமே காணும். அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட என்னாச்சு கஸ்டமர் யாருமே வரலையான்ட்டு கேட்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களோ தம்பி தான் டைமிங்கை சேஞ்ச் பண்ணிட்டாரு, எப்பவுமே நைட்டு தான் நமக்கு கஸ்டமர் வருவாங்க, ஆனா தம்பி பகல்ல டைமிங் சேஞ்ச் பண்ணதுனால எல்லாரும் போயிட்டாங்கன்ட்டு சொல்ல நம்ம சாட்சிக்கு ரொம்ப கோவம் வருது. தம்பி கிட்ட போயிட்டு எதுக்காகடா இப்படி பண்ணன்ட்டு கேட்க தம்பி அதை கேட்டுட்டு நீ எப்பயுமே நைட்டு தூங்கணும் பகல்ல எழுந்திருக்கணும், ஆனா அதுக்கு மாற நீ பண்ணிக்கிட்டு இருக்க, பகல்ல தான் ரொம்ப நேரம் தூங்குற, உன்னோட உடம்ப நீ பாத்துக்கிறதே கிடையாது, அதனாலதான் இப்படி மாத்தலன்ட்டு சொல்ல சாட்சிக்கு ரொம்பவே கோவம் வருது. உன்னால நான் என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு தான் போகணும், இதுக்கப்புறம் என் முன்னாடியே வராதன்ட்டு ரொம்பவே கோவமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இதனால தம்பியும் சோகமாயிடுறாரு. வீட்டுக்கு வந்து சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வராரு. ஃப்ரெண்டு வந்துட்டு தம்பிய பார்த்துட்டு என்னாச்சு சாட்சி திட்டாளா அப்படின்ட்டு கேட்க தம்பியும் ஆமா அவளோட நல்லதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனா அவ அப்படி என்ன திட்டான்ட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஃப்ரெண்டு அதை கேட்டுட்டு நீ அவளோட நல்லதுக்காக தான் சொல்லியிருக்க, இருந்தாலும் அவங்களோட நிலைமையில இருந்து யோசிக்கணும் இல்லையா, அவங்களோட எல்லா விஷயத்திலயும் போயிட்டு நம்ம தலையிட்டா நம்மள அவங்களுக்கு பிடிக்காம போயிடும், நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி நடந்துக்கணும் நான் உனக்கு சொல்லி தரேன்ட்டு எப்படி உட்காரணும் எப்படி ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க. அது எதுவுமே தம்பிக்கு வரல. இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் லோக்கல் ரவுடிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. இந்த லோக்கல் ரவுடிங்க ஒரு ஆளை புடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா மருந்து செய்ய சொல்லி, அவங்க வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட அண்ணன் தான். அந்த லோக்கல் ரவுடியோட ஹெட் அங்க ஆளுங்க கிட்ட இந்த ஆளுங்க இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது, இவனை பத்திரமா பாத்துக்கோங்கன்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம பையு கிட்ட இருக்க மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே காலி
ஆயிடுச்சு. என்ன இன்னும் ஃப்ரெண்டு நமக்கு எதுவுமே கொடுக்காம இருக்கானேன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து குடுக்கறாங்க. பையுக்கு ஒண்ணும் புரியல, இந்த ஃப்ரெண்டுக்காரன் எங்க போனான்ட்டு கேட்க, அவங்கதான் உங்ககிட்ட இதை கொடுக்க சொல்லி என்ன அனுப்புனாங்க, அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, நம்ம பையோ அதை பார்த்துட்டு ஓ அவன் என் மேல அப்ப கோவமா இருக்கானா, என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறானான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உள்ள வந்துட்டு நம்ம அங்கிள் இருக்காரு இல்லையா, அவர் உள்ள வராரு. உள்ள வந்தவொடனே பையு கிட்ட, நான் ரொம்ப நேரமா தம்பியை தேடிக்கிட்டு இருக்கேன், அவனை காணோம், அதான் உன்னை பாக்குறதுக்கு வந்தானோங்கிறதுக்காக வந்தமான்ட்டு சொல்ல, நம்ம பையும் இல்ல அவரு இங்க வரலன்னு சொல்லிடுறாங்க. அங்கிள் கையில ஒரு பிரேஸ்லெட் எடுத்துட்டு வந்திருப்பாரு, அத பையு கிட்ட காமிச்சு இதை என்னோட மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன், இந்தாமா உனக்கு தான் அப்படின்ட்டு சொல்ல, பையு அதை வாங்க மாட்டாங்க. ஆனா அங்கிள் வலுக்கட்டாயமா கையில குடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஹீரோ ஃப்ரெண்ட பார்த்த உடனே, உனக்கு நாலாம் கண்ணுக்கு தெரியறனா, எப்ப பாரு பைய கூடவே தானே சுத்திக்கிட்டு இருப்ப, இப்ப என்னடா என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கன்ட்டு கேட்க, நம்ம ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு, அவ பின்னாடி சுத்தி என்ன பிரயோஜனம், என்னோட ஃபீலிங்ஸே அவளுக்கு புரிய மாட்டேங்குதே, அவளுக்காக நான் எவ்வளவு பண்றேன், என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேன்ட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, இதுக்கு முன்னாடி பையுக்கு தம்பியை தான் பிடிச்சிருந்தது, திடீர்னு உன்னை லவ் பண்ணணும் போது அவளால அதை ஏத்துக்க முடியாது, அவளுக்கு கொஞ்சம் டைம் கூட, அவளே புரிஞ்சுப்பான்ட்டு ஒரு வழியா அங்க ஃப்ரெண்ட சமாதானப்படுத்துறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட நிலைமை அதை விட மோசமா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா இல்ல மாஸ்க் மேனா அப்படின்ட்டு மண்டைய பிச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கூடவே தான் நம்ம பாக்ஸியும் இருக்காங்க. பாக்ஸி ஹீரோயின் கிட்ட, சரி நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு எனக்கு பதில் சொல்லு, ஹீரோவோட பேரை சொன்னோடனே உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்ட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் இது வரைக்கும் ஹீரோ கூட இருந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அடுத்து பாக்ஸி, உனக்கு மாஸ்க் மேனோட பேரை சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருதுன்ட்டு கேட்க, ஹீரோயின் அதை கேட்டுட்டு, எனக்கு அவரை பிடிக்கும், அதை தவிர வேற எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்றாங்க. பாக்ஸி அதை கேட்டு சிரிச்சுட்டு, பாத்தியா உனக்கு ஹீரோவை பத்தி தான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஹீரோவை பத்தி தான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க, ஆனா மாஸ்க் மேனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியல, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கவும் இல்ல, இதுல இருந்தே தெரியலையா உனக்கு ஹீரோவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினால ஏத்துக்க முடியல, இல்ல இல்ல அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க. அப்படியே நம்ம சாட்சியை காமிக்கிறாங்க. சாட்சி தான் இப்ப தம்பி மேல கோவமா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரூமை பாக்குறாங்க, எல்லாமே கலைஞ்சிருக்கு. தம்பி எப்பயுமே ஆர்டரா அடுக்கி வைப்பாரு இல்லையா, அதே போல இப்ப நம்ம சாட்சி அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தம்பி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு. தம்பி நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. கூட இருக்க பொண்ணுங்க எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாட்சியும் அடுத்து அவங்களோட வேலையை பார்க்கலான்ட்டு வந்தா தம்பி அங்கதான் இருக்காரு. பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம சாட்சி கண்டுக்கவே இல்ல, நீ என்கிட்ட பேசாத, அங்க இருந்து போ அப்படின்ட்டு கோவமா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தம்பி போகிற மாதிரி கிடையாது. சாட்சி கிட்ட வந்து, நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு பதிலா நான் வேற ஒரு ஆஃபர்ஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், இத பாரு அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்க பேப்பரை காமிக்க, அது சாட்சிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு 3 வெள்ளியை கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு வேணா ட்ரிங்க் பண்ணிக்கலாம், அதுவும் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது சாட்சிக்கு பிடிச்சிருக்கு. அது அப்படியே அங்க இருக்க போர்ட்ல எழுதி வைக்க நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அதிகமா ஆளுங்களும் தேவையில்ல, நம்ம சாட்சி அதிகமா வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு தம்பி வராரு. பாத்தியா நான் சொன்ன மாதிரியே நீ இப்ப அதிகமா வேலை செய்யல, உன்னோட உடம்பையும் நீ பாத்துக்கலாம், உன்னோட பிசினஸும் நல்லா போகுதுன்னு சொல்ல, நம்ம சாட்சியை ஹாப்பி ஆயிடுறா. ஒரு வழியா இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட கழுத்து வலி சரியாயிடுச்சு. அதனால டாக்டர் அவர் கழுத்துல இருந்த அந்த கட்டை எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு, இதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு போயிட, நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் நிம்மதியாவே இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு எந்த வேலையும் அதிகமா இருக்காதான்ட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை பாத்துக்கிட்டே அங்க இருந்து போறாங்க. நேரம் மாஸ்க் மேனை பாக்குறதுக்காக தான் போறாங்க. மாஸ்க் மேனா நம்ம ஹீரோவா அந்த இடத்துல வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அந்த நிலநடுக்கம் வரும்போது, என்னால உன் கூட இருக்க முடியல, தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, நான் உன்கிட்ட அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ண, ஆனா நீ எனக்கு பதிலே சொல்லல, என் மேல எதுவும் கோவமா இருக்கியா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனான்ட்டு கேட்க, ஹீரோயின் அதை கேட்டு, நீங்க எதுவும் தப்பு பண்ணல, எனக்கு தான் பிரச்சனை, கொஞ்ச நாளா நான் வேற ஒருத்தவங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்கள பத்தியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு ஒரு மாதிரி பதட்டமாவே சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு, ஒருவேளை உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஹீரோவோட பேரை சொல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அவர் முகத்துல போட்டிருக்க அந்த மாஸ்க் கழட்டிட்டு, அப்ப ஹீரோயினுக்கு மாஸ்க் மேன பிடிச்சிருக்கா ஹீரோவை பிடிச்சிருக்கா, நான் தானே 2 பேருமே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்ட்டு முழுசா குழம்பி
போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாரு. ஆனா ஃபுல்லா குழம்பி போயிருக்காரு. இப்ப நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்ட்டு அவர் மட்டும் நின்னுகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ கிட்ட உனக்குதான் இப்ப உடம்பு முழுசா சரியாயிடுச்சுல, இதுக்கப்புறம் நான் என்னோட ரூம்ல தங்கிக்கிறேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட காமிக்கிறாங்க. தம்பி சாக்ஷி கிட்ட நான் உனக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வந்து பாருன்ட்டு கூட்டு போய் காமிக்கிறாங்க. அதுல நம்ம சாக்ஷியும் தம்பியும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் இருக்கு. அதை பார்த்த உடனே சாக்ஷிக்கு ரொம்பவே பிடிச்சிடுச்சு. இது நீ இது நான் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து அதை பாத்துக்கிட்டு இருக்க. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம அங்கிள் வந்து நிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பாத்துறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து தம்பி நேரா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு என்னன்னா நடக்குதுங்க, உனக்காக இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா நீ என்னன்னா அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணு கூட போயிட்டு ஒன்னா அங்க தங்கிக்கிட்டு இருக்க, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்ட்டு பயங்கரமா புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பையு வந்துடுறா. பையு வந்த உடனே தயவு செஞ்சு தம்பியை திட்டாதீங்கன்ட்டு சொல்ல அங்கிள் அதை கேட்டுட்டு பாத்தியா உன்னை திட்டுறங்கிறதுக்காக உன்னை திட்ட வேணான்னு அந்த புள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி பொண்ணுக்கு எப்படிடா நீ துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. பையு அதை கேட்டுட்டு தயவு செஞ்சு தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, நான் தம்பியை விரும்பவும் இல்ல அவரை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு பிரைஸ்லெட் ஒண்ணு கொடுத்துருப்பாரு இல்லையா அங்கிள், அதை திரும்ப பிரைஸ்லெட்டை அங்கிள் கிட்டே கொடுத்துட்டு அவளும் முட்டி போட்டு உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரத்திலே பின்னாடியே ஃப்ரெண்டும் வந்துடுறாரு. முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், நான் தான் தம்பி மாதிரி பையோட அப்பா கிட்ட நடிச்சேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்துமே சொல்ல அங்கிள் அதை கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஹீரோயின் கூட அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கீங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன இப்படி ஏமாத்துவீங்கன்ட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. கூடவே இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் பாட்டி கிட்ட சொல்றேன், அவங்க இது எல்லாத்தையும் பாத்துப்பாங்கன்ட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தம்பியும் அங்கிளுக்கு பின்னாடியே போயிட்டு பேசுறான். ஆனா அங்கிள் ரொம்பவே கோவமா இருக்காரு. நீ எப்படி அந்த இடத்துக்கு எல்லாம் போகலாம், அந்த இடம் என்ன மாதிரியான இடம் உனக்கு தெரியுமான்ட்டு கேட்க தம்பி அதை கேட்டுட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும்பா, நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, நான் வளர்ந்துட்டேன், அதோட எனக்கு சாக்ஷியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவளை விரும்புறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னா உடனே அங்கிளுக்கு கோவம் வந்துடுது. அவ ஒரு டான்ஸ் ஆடுற பொண்ணு, அவளை போயிட்டு எப்படி என் வீட்டுக்கு மருமகளா கொண்டுட்டு வர முடியும், அதெல்லாம் என்னால முடியவே முடியாதுன்னு கோவப்படுறாரு. அதோட நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, முக்கியமா இந்த ரூம் விட்டே வெளியே போக கூடாதுன்ட்டு அங்க இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு இவனை உள்ளே போட்டு அடிச்சு வைங்க, வெளியே விடாதீங்கன்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நேரா நம்ம பையுவை பாக்குறதுக்காக தான் போயிருக்காரு. பையு கிட்ட போயிட்டு எனக்கு யாரையும் பிடிக்கல, உன்னதாமா பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு மருமகளா வரணும், இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு. பையோட அப்பா வந்திருக்காருன்ட்டு சொல்ல அங்கிள் அதை கேட்டுட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, அவருக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்து அனுப்பிடுறேன், நீ தம்மா என் வீட்டு மருமகன் சொல்ல நம்ம பையு அதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், நான் தான் என்னோட அப்பாவை வர வச்சேன், இந்த பிரச்சனையை இதோட முடிக்கணும்னு நினைக்கிறேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேரா பையு அவங்களோட அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போயிட்டு பையு கிட்ட இருக்க கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு இனிமே இந்த கல்யாணம் நடக்காது, கல்யாணத்தை நிறுத்திட்டேன், இதுக்கப்புறம் பணம் சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் வராத, இதுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு பணத்தை கொடுக்க பையோட அப்பா டென்ஷன் ஆயிடுறாரு. அவரு நிறைய பணம் கிடைக்கும்னு நினைச்சு வந்திருப்பாரு. இப்ப கல்யாணம் நின்ன உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டோட ஆளுங்க, கல்யாணம் நடக்கும்ட்டு நடக்காதுங்கிறாங்களா, அவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வேகமா அங்க இருந்து எழுந்திருக்க அங்க வேலை செய்யற ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படியே குண்டு கட்ட தூக்கிக்கிட்டு போயிட்டு வீட்டுல இருந்து வெளியே போட்டுறாங்க. அப்படியே பாட்டியை காமிக்கிறாங்க. பாட்டி ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்கதான் இருக்காங்க. ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் எப்படி இவங்க என்ன ஏமாத்தலாம் அப்படின்ட்டு ரொம்ப கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி டக்குன்னு ஹீரோ ஹீரோயின் பக்கம் திரும்பி அவங்கதான் இப்படி நடிக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தா நீங்களும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்களாச்சும் உண்மையாவே லவ் பண்றீங்களா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா, இல்ல இதுவும் நடிப்பா அப்படின்ட்டு கோவமா கேட்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டக்குன்னு ஒன்னா க்ளோஸா நின்னுக்கிட்டு இல்லையே நாங்க ரெண்டு பேரும் உண்மையாவே லவ் பண்றோம், இங்க பாருங்க நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாட்டிய சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரூமுக்கு வந்துடுறாங்க. சீக்கிரமாவே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படின்ட்டு பேசிட்டு நம்ம ஹீரோ மட்டும் நேரா சாக்ஷிய பாக்குறதுக்கு போயிருக்காரு. ஹீரோ சாக்ஷி கிட்ட அங்கிள் ரொம்பவே கோவமா இருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் சொல்ல சாக்ஷி அதை விட கோவமா இருக்கா. ஏன்னா அங்கிள் அங்க இருந்து தம்பிய கூப்பிட்டுக்கிட்டு போகும்போது இது எந்த மாதிரியான இடம், இந்த இடத்துக்குலாம் நீ வரக்கூடாதுன்ட்டு ரொம்பவே ஹாஷா பேசி கூப்பிட்டுக்கிட்டு போயிருப்பாரு. இதை சாக்ஷி கேட்டிருப்பாங்க, அதனாலதான் கோவமா இருக்காங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஓ அப்படியா சரி, நான் தம்பி கிட்ட போயிட்டு உன்னை சாக்ஷிக்கு பிடிக்கலையா, அவன் பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டான்ட்டு நான் போய் சொல்லிடுறேன் பாய் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப போக நம்ம சாக்ஷி ஓடி வந்து பிடிச்சிக்கிறாங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லலையே அப்படின்னுட்டு. அதோட தம்பிக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, அவன் ரொம்பவே கஷ்டப்படுறானாலாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நாங்க எல்லாரும் அவன் கூட இருக்கோம், நாங்க அவனை பாத்துக்கிறோம், நீ தம்பியை விட பெரிய பொண்ணு வேற இல்லையா, அதுவும் ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும்ட்டு சாக்ஷியை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மாஸ்க் மேன் கிட்ட ஹீரோவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை ஹீரோ சாக்ஷி கிட்ட சொல்ல
சாக்ஷி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு தானே நான் முன்னாடியே சொன்னேன், நீதான் ஹீரோ, நீதான் மாஸ்க் மேனுங்கிறத சொல்லுடான்ட்டு, கேட்டியா? அதனாலதான் இப்படிலாம் பிரச்சனை வருதுன்ட்டு அவங்க விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி நான் அவகிட்ட சொல்லிடுறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வராரு. ஆனா எப்படி சொல்றதுன்னே தெரியல, அப்படியே முழிச்சுக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் என்னடான்னு கேட்க ஒன்னும் இல்லையா அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம பையு இருக்காங்க இல்லையா, அவங்கள பாக்குறதுக்கு இப்பெல்லாம் ஃப்ரெண்டு வர்றதே கிடையாது. எதுக்காக இவன் வர்றது கிடையாது அப்படின்ட்டு பையு அதிகமா ஃப்ரெண்டை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு பையு ஹீரோ எல்லாருமே சேர்ந்து தம்பிய பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அங்க தம்பி முட்டி போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அப்பா ஒத்துக்கிற வரைக்கும் நான் எழுந்திருக்கவே மாட்டேன்ட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல 4 பேரும் ஒன்னா சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட தம்பி முட்டி போட்டுக்கிட்டே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாருமே கேம் விளையாடிக்கிட்டு இருக்க. தம்பி தான் ரொம்ப ஜீனியஸ் ஆச்சு, அதனால அவர் தான் எல்லாத்துலயுமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. மத்த 3 பேரும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தம்பி லைட்டா எழுந்திருக்கிறதுக்கு பார்க்க அவரோட காலை அசைக்க கூட முடியல. டக்குன்னு அப்படியே கீழே உட்கார்ந்துடுறாரு. எல்லாரும் பயந்துடுறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. தம்பி அதை பார்த்துட்டு, ஒன்னும் பயப்படாதீங்க, ரொம்ப நேரமா முட்டி போட்டுக்கிட்டு இருக்கான்ல, அதனாலதான் என்னோட காலை தூக்க முடியல, வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவே கவலைப்படுறாரு. உன்னோட ஹெல்த்தை பாத்துக்கூடான்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு ஆளு லெட்டர் எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. அதுல அந்த லோக்கல் ரவுடியோட ஆளுங்களா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படிங்கிற அந்த அட்ரஸ் தான் இருக்கு. நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா 2 பேரும் ஒன்னா போக தேவையில்ல, தனித்தனியா போலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு தோணுது, நம்ம ஹீரோயினை விட்டு வந்திருக்க கூடாது, ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோயினை பாக்குறதுக்கு ஓடுறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் போன பக்கத்துல ஒரு 2 பசங்க ஒரு புக்குக்காக அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அந்த பசங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து, நீங்க போயிட்டு சாக்லேட் வாங்கிக்கோங்க, இந்த புக்கை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த புக்கை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தனியா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த புக்கை பாக்குறாங்க. அதுல நிறைய பேப்பர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கு. இந்த படிச்சது மறக்காம இருக்கிறதுக்கு, எந்த பக்கத்துல படிச்சோங்கிறது மறக்காம இருக்கிறதுக்காக சின்ன சின்ன பேப்பர் எல்லாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பேப்பர்ஸ் தான் ஒட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒட்டணுங்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அண்ணன் தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே அவங்க நின்னுட்டு இருக்க அந்த இடத்துக்கு நம்ம பாக்ஸி வந்துடுறாங்க. பாக்ஸி வந்த உடனே அந்த புக்கை காமிச்சு, இங்க பாத்தியா, என்னோட அண்ணன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான், எனக்கு தெரிஞ்சு என்னோட அண்ணன் உயிரோட தான் இருக்கான், அவன் இன்னும் சாகலன்னு நினைக்கிறேன், என் அண்ணனுக்கும் அந்த ரவுடிங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. நம்ம ஹீரோயினுக்கும் பாக்ஸிக்கும் தெரியாமலே மறைஞ்சிருந்து அவங்க பேசுறத கேக்குறாங்க. அந்த புக்ல ஒரு இடத்த மட்டும் மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அத ஹீரோயின் பார்த்துட்டு, அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கணும், போய் பார்த்தா அந்த இடத்துல நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம போறத பத்தி ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃபேமிலிக்கும் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ட்டு அங்க இருந்து போக இதை எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அண்ணனை பத்தி நினைச்சுக்கிட்டு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு மாஸ்க் மேனா ஹீரோ வராரு. அங்க இருந்து ஹீரோயினை எப்பயும் அவங்க மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு அவர் தான் மாஸ்க் மேன் ஹீரோங்கிறத ஹீரோயின் கிட்ட சொல்ற மாதிரியும் மாஸ்க கழட்டி காமிக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோயின் அதனால சந்தோஷப்படுற மாதிரியும் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அதை கேட்டு, இப்ப அதை கேட்கிற நிலைமையில நான் கிடையாது, எனக்கு உங்களையும் பிடிக்கும் ஹீரோவையும் பிடிக்கும், ஆனா இப்ப நான் வேற ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்னோட அண்ணன் முக்கியம், அவங்கள காப்பாத்தி ஆகணும்ட்டு அவங்க அண்ணனை பத்தி சொல்றாங்க. கூடவே அவங்க அண்ணன் கிட்ட ஃபீனிக்ஸ் போட்ட ஒரு பெண்டன்ட் இருக்கும், அதை பத்தியும் சொல்ல ஹீரோ அதை கேட்ட உடனே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோவோட அப்பா சாவுக்கு காரணமானவங்க கிட்டயும் அதே போல ஒரு பெண்டன்ட் இருக்கும். அப்ப ஹீரோயினோட அண்ணன் தான் தான் அப்பாவோட சாவுக்கு காரணமான்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசாம எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்படியே அந்த ரவுடிங்களை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு, நீ ரொம்பவே ஸ்லோவா மருந்து கண்டுபிடிக்கிற, அதனால இந்த வைரஸை நான் உன்னோட உடம்புல போட போறேன், அப்பதான் நீ சீக்கிரமா மருந்து கண்டுபிடிப்பன்ட்டு அந்த வைரஸை நம்ம ஹீரோயினோட அண்ணன் உடம்புல போட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பாவோட அசிஸ்டண்டா தான் நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்களுக்கும் அந்த மருந்து தெரியும்ட்டு கூப்பிட்டுக்கிட்டு வந்துச்சு இவ்வளவு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அண்ணனும் வேற வழி இல்லாம அந்த வைரஸை தான் உடம்புக்குள்ள போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி அவங்க வேற இடத்துல வச்சு இருந்திருப்பாங்க நம்ம ஹீரோயினோட அண்ணனை. அந்த இடத்துக்கு தான் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து தேடி இருந்திருப்பாங்க. ஆனா அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட அண்ணனை அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாத்துவாங்க. அந்த நேரத்துல தான் அந்த புக்கை அதே இடத்துல வேணும்னே விட்டுட்டு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயினோட அண்ணன். அதை நினைச்சு பார்த்துட்டு, கூடி சீக்கிரமே நீங்க எல்லாரும் மாட்ட போறீங்கடா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த ரவுடியோட ஹெட் பேசிக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இவங்களுக்கு மேலேயும் ஒரு ஹெட் இருக்காங்க, அது யாருங்கிறது தெரியல, அவங்க சொல்லிதான் இந்த மருந்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மருந்தை மட்டும் முழுசா கண்டுபிடிச்சிட்டா நிறைய பணம் கிடைக்கும். இதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. ஹீரோ கிட்ட இருந்து ரவுடிங்களால அதை எடுக்க முடியல. அதனாலதான் ஹீரோவோட அப்பா
அப்பா அசிஸ்டண்டா இருந்த நம்ம ஹீரோயினோட அண்ணனை புடிச்சுக்கிட்டு வந்து அவங்க மருந்து ரெடி பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே மருந்து கண்டுபிடிக்கணும்ட்டு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் பயங்கர சோகத்துல இருக்காரு. அதனால பயங்கரமா குடிச்சிட்டு ரெஸ்டாரண்ட்ல படுத்து கிடக்குறாரு. அடுத்த நாள் ஆளுங்க தான் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் பேசுறதுக்கு போனாலும் ஹீரோ பேச மாட்டாரு. வாடா படிக்கலான்னு கூப்பிட்டா எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்ட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட பேசவே மாட்டாரு. அதுக்கப்புறம் அங்கிள் தம்பிய பாக்குறதுக்கு வந்திருக்காரு. இன்னும் முட்டி போட்டுக்கிட்டே தான் தம்பி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அங்கிள் அங்க இருக்க ஆளுங்க கிட்ட தம்பி எப்படி இருக்கான்னு கேட்க அங்க இருக்க ஆளுங்க சரியா சாப்பிடவே மாட்டாரு. எப்ப பாரு முட்டி போட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. எங்களுக்கு பயமா இருக்குன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஒரு ஆள் ஓடி வந்து முக்கியமான விஷயம்ட்டு அங்கிள் கிட்ட ஏதோ சொல்றாரு. அங்கிளும் பரபரப்பா உடனே இந்த மார்க்கெட்ல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு போறாங்க. நம்ம பையோட அப்பா என்ன பண்ணிருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போய் சொல்லி ஏமாத்திட்டாங்க என் பொண்ண. அதோட நம்ம அங்கிளோட பையன் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணை விரும்பிட்டு அவங்க கூட அஃபேர்ல இருக்காருன்ற மாதிரி நிறைய நோட்டீஸ் எல்லாம் எழுதி ஊர் முழுக்க ஒட்டி வச்சிருக்காரு. அங்க இருக்க எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. இது அங்கிள் பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம சாட்சியும் அந்த நோட்டீஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. சரி ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாம் அப்படின்ட்டு அங்கிளும் சாட்சியும் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் எல்லாம் அப்பா அம்மா மாதிரி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் சொல்லு, நான் எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன், என் பையனை மட்டும் விட்டுட்டு போயிடு அப்படின்ட்டு. ஆனா சாட்சி அதை விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது. எனக்கு தம்பியை பிடிச்சிருக்கு, நான் தம்பியை விரும்புறேன், கடைசி வரைக்கும் நான் தம்பி கூட தான் இருப்பேன்ட்டு ஸ்டப்பனா சொல்ல அங்கிளுக்கு ரொம்பவே கோவம் வருது. ரொம்பவே பிடிச்சி கத்தி விட்டுட்டு என்னானாலும் உன்னை என் வீட்டு மருமகளை நான் ஏத்துக்க மாட்டேன்ட்டு திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அப்படியே எங்க தம்பியை காமிக்கிறாங்க. தம்பி இருக்க இருக்க ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே போறாரு. அதனால ஹீரோ தம்பியை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. என்னடா இருக்க இருக்க ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே போற, உடம்ப பாத்துக்கணும் இல்லையா, ஒழுங்கா சாப்பிட்டு நல்லா இருடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க தம்பி எதை காதுலயே வாங்கல. அப்பா ஒத்துக்கிற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், எழுந்திருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோயின் வர்றத பார்த்த உடனே ஹீரோ தம்பி கிட்ட நீ உடம்ப பாத்துக்கோ, நான் போறேன், எனக்கு வேலை இருக்குன்ட்டு அங்க இருந்து போக பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக ஒரு கார்டன் ரெடி பண்ணி கொடுத்திருப்பாரு இல்லையா, அந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு தெரியுது, ஒருவேளை தம்பியை நினைச்சு நீ கவலைப்படுறியா, ஒன்னும் கவலைப்படாது, எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசுறாங்க. ரெண்டு பேரும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பெருசா எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா நம்ம சாட்சி கிட்ட தான் போயிருக்காரு. ஹீரோயினும் பாக்ஸையும் அந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருந்த இடத்துக்கு போறதா பேசிக்கிட்டு இருந்ததை ஹீரோ கேட்டாரு இல்லையா, அதை பத்தி சாட்சி கிட்ட சொல்றாரு. நானும் அந்த இடத்துக்கு போக போறேன், அந்த இடத்துக்கு போனா எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும், ஹீரோயினோட அண்ணனையும் மீட் பண்ணலாம், எதுக்காக அவர் அப்படி பண்ணாருங்கிறத நானே அவர்கிட்ட கேட்டுக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோ கோவமா பேசிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயினும் பாக்ஸையும் வீட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாக்ஸையும் தானே ஒன்னா அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் நீ வர வேண்டாம், நான் மட்டும் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்ஸி அதை கேட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த இடம் சேஃப் கிடையாது, உன்னை மட்டும் என்னால எப்படி அனுப்ப முடியும்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் விட மாட்டாங்க. முடியாது, நான் மட்டும் தான் போவேன்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ உள்ள வந்துடுறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்காரு. ஹீரோ வந்த உடனே பாக்ஸி நான் போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட இது வரைக்கும் நீ உன் ஃபேமிலியை பத்தி என்கிட்ட பெருசா சொன்னது கிடையாது, உனக்கு ஒரு அண்ணா இருக்காருன்னு சொன்னல, எப்படி இருக்காங்கன்ட்டு கேட்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியை பத்தி ஹீரோ கிட்ட பெருசா எதுவும் சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. அதனால சமாளிக்கிறதுக்காக என் அண்ணனுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கான், அது மட்டும் இல்லாம பல வருஷமா அவனை நான் பார்க்கல, திரும்ப எப்ப பாப்பன்னு தெரியலன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு பல வருஷமா பார்க்கல, திடீர்னு பார்த்தா எப்படி அவனை நீ கண்டுபிடிப்பன்ட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் அவன் கையில அடிபட்டு இருந்தது சின்ன வயசுல, அதை வச்சு நான் அவனை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி அப்படின்ட்டு தூங்கறதுக்கு போயிடுறாரு. ஆனா ஹீரோவுக்கு தூக்கம் வரல, ஹீரோயினுக்கு தூக்கம் வரல. ஹீரோயினுக்கு எதுக்கு தூக்கம் வரலன்னா ஹீரோ சரியா பேச மாட்டாருன்னு. நம்ம ஹீரோவுக்கு எதுக்கு தூக்கம் வரலங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. எப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி முழிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிள காமிக்கிறாங்க. பையோட அப்பா ஊர் முழுக்க நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்காரு இல்லையா, அந்த விஷயம் பையுக்கும் தம்பிக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அங்க இருக்க ஆளுங்க கிட்டயும் பையுக்கும் தம்பிக்கும் இதை தெரியாம பாத்துக்கோங்க, பையுக்கு நிறைய வேலை கொடுங்க, அப்பதான் இதை பத்தி அவ கண்டுக்க மாட்டான்ட்டு சொல்ல அதே போல ஆளுங்க நிறைய வேலையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா பையுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வர பையு ரொம்பவே கோவமாயிடுறா. பாத்தியா, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஆள் இப்படிதான் பிரச்சனை பண்ணுவாரு, இவரெல்லாம் அப்பாவா இருக்க தகுதியே இல்லாதவருன்ட்டு ரொம்பவே கோவமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தம்பிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. உடனே நான் சாட்சியை பார்த்தாகணும்ட்டு அவரோட ரூமை விட்டு வெளியே வர அந்த இடத்துக்கு அங்கிள் வந்துடுறாரு. நீ இந்த இடத்த விட்டு போக கூடாது, நான் போகிறதுக்கும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்ல தம்பி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு.
சொல்றாரு, நீங்க எப்படி அம்மாவை விரும்புனீங்களோ அதே போலதான் நானும் சாக்ஷியை விரும்புறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்ட்டு ரொம்பவே கத்துறாரு. இதை கேட்டு அங்கிள் டென்ஷன் ஆயிடுறாரு. உன்னோட அம்மாவையும் அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணையும் ஒன்னா கம்பேர் பண்றியாடா நீன்ட்டு கேட்க நம்ம தம்பி அதுக்கு மேல டென்ஷன் ஆயிடுறாரு. உங்களை விட நான் தான் சாக்ஷியை ரொம்பவே லவ் பண்றேன், நீங்க என்னோட அம்மாவை லவ் பண்ணதே கிடையாது. அப்படி நீங்க லவ் பண்ணியிருந்தா அவங்க இறக்குற நேரத்துல நீங்க எங்க போனீங்க, நீங்க அவங்க கூட இல்லையே அப்படின்னா உங்களுக்கு அம்மாவை பிடிக்காது, உங்களுக்கு காதலை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்ட்டு ரொம்பவே ஹாஷா பேச அங்கிள் டென்ஷன் ஆயிடுறாரு. பள்ளீர்னு ஒரு அறை கொடுக்க நம்ம தம்பி கீழே விழுந்துடுறாரு. இருந்தாலும் நான் சாட்சியை பாக்குறதுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. டக்குன்னு மயங்கி அங்கேயே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தம்பியை கூட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பாட்டியும் வந்துடுறாங்க. பாட்டி அங்கிளை தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் தான் இப்படி ஸ்டபனா இருக்கான்னு தெரியுது இல்ல, ஏன்டா அவனுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டான் பாத்தியா அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தம்பி கண்ணை முழிச்சிடுறாரு. கண்ணை முழிச்ச உடனே சாக்ஷி சாக்ஷின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சாக்ஷியை பார்க்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கிள் மறுபடியும் டென்ஷன் ஆகுறாரு. என்ன ஆனாலும் சரி அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணை என்னால ஏத்துக்க முடியாதுன்ட்டு கோவமா பேச பாட்டி அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து வெளியே போடான்ட்டு அங்கிள் அங்க இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. தம்பி கிட்டையும் நீ ஒன்னும் கவலைப்படாத, ஃபர்ஸ்ட் உன்னோட உடம்ப பாத்துக்கோ, அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசிக்கலான்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பையு மருந்து எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த மருந்து தம்பி கிட்ட குடுத்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அவசர அவசரமா பையு கிட்ட வந்து ஏதோ சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா நம்ம பையோட அப்பா ஊருக்கு நடுவுல நின்னுகிட்டு எனக்கு அநியாயம் நடந்துடுச்சு, என் பொண்ணுக்கு அநியாயம் நடந்துடுச்சுன்ட்டு ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பையு வந்துடுறா. பையு வந்து அங்க இருக்க மத்த எல்லாரையுமே பார்த்து இவர் சொல்றது எல்லாமே பொய், இவரு பணத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. பையோட அப்பா டென்ஷன் ஆகி பையு அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டு வந்துடுறாரு. இவ்வளவு நாள் அமைதியா இருந்திருப்பாரு, இன்னைக்கு பையு மேல கை வைக்கவே ரொம்பவே கோவம் வந்துடுது. அதனால பையோட அப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க பண்ண எல்லாத்தையுமே அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. பணத்துக்காக இவர் என்ன வேணா பண்ணுவாரு, பொண்ணை வைக்கிறது கூட தயங்கினது இல்லைன்ட்டு அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட பையோட அப்பா டென்ஷன் ஆயிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்கு வராரு. ஆனா ஃப்ரெண்டு இந்த முறை விடல. அவரை மறுபடியும் புடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இதுக்கப்புறம் பையு மேல கைய வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, பையு கூட நான் இருக்கேன், இனிமே எதுவா இருந்தாலும் நான் பாத்துப்பேன், இதுக்கப்புறம் நீங்க பையு பக்கமே வரக்கூடாதுன்ட்டு மிரட்டி விட்டுட்டு அங்க இருந்து பையுவை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிளை காமிக்கிறாங்க. அங்கிளும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கிளோட ஒய்ஃப் இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம இருந்துதான் இறந்து போயிருப்பாங்க. இப்ப அதே போலதான் தம்பிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு, கூடிய சீக்கிரமே அவர் இறக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்ட்டு டாக்டர் சொல்ல நம்ம அங்கிளுக்கு தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் சாக்ஷியும் நம்ம தம்பியை ரொம்பவே மிஸ் பண்றா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு அவளும் சோகமா நின்னுகிட்டு இருக்க. அப்படியே கிளாஸ் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. தம்பியை சுத்தி எல்லாருமே உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு தான் உடம்பு சரியில்லை, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உடம்ப பாத்துக்க வேண்டியதானன்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சார் வராரு. இவ்வளவு நாள் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, இன்னைக்குதான் ஃபைனல் எக்ஸாம் நடக்க போகுது, இதுக்கப்புறம் நம்மளால மீட் பண்ண முடியாதுன்ட்டு கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டு எல்லாருக்கும் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ரொம்பவே நல்லா எக்ஸாம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் பையோ ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக அவரோட ரூமுக்கு வராங்க. ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வேலை செய்யற இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வராங்க. ஃப்ரெண்டு கிட்ட நீ இந்த இடத்த விட்டு போக போறேன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு அது பிடிக்கவே இல்லைன்ட்டு போக பையுக்கு அதை கேட்டு ஷாக் ஆகுது. நீ இந்த இடத்த விட்டு போக போறியா, எதுக்காக, என்னோட அப்பா வாழையான்ட்டு கேட்க ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இன்னும் எவ்வளவு நாள் தான் நான் இங்கே இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாரு. நம்ம ஃப்ரெண்டு நேரா போயிட்டு பாட்டிக்கிட்டயும் அங்கிள் கிட்டயும் நான் இந்த இடத்த விட்டு போக போறேன்னு சொல்லியிருப்பாரு. அவங்க ரொம்ப ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இங்கதான் இருந்துட்டு இருக்காரு ஃப்ரெண்டு, இப்ப திடீர்னு போக போறேன்னே அவங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்டா பையுவாலையா அப்படின்ட்டு கேட்க ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பையோட அப்பாவுக்கு இது வரைக்கும் நான் கொடுத்த காசுக்கு கடன் வாங்கி தான் கொடுத்தேன், அது எல்லாத்தையும் நானே கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்குன்னு எல்லாத்தையும் நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் போறேன், இவ்வளவு நாளா நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றின்ட்டு அவங்க கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்திருப்பாரு. இதை எல்லாத்தையுமே பையு கிட்ட சொல்ல நம்ம பையுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. நிஜமாவே போக போறியான்ட்டு கேட்க நம்ம ஃப்ரெண்டும் ஆமா நான் போய் தான் ஆகணும், வேற வழி கிடையாது, எனக்குன்னு நான் எல்லாத்தையும் உருவாக்கணும்னு நினைக்கிறேன், எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப எமோஷனலா தான் பேசுறாரு. ஆனா பையுக்கு அங்க இருந்து ஃப்ரெண்டு போகிறது சுத்தமா பிடிக்கல. இங்க இருந்து போக வேண்டாம்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியல. எதுவுமே பேசாம அமைதியா அங்க இருந்து வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரவுடிங்களுக்கு எல்லாம் ஒரு ஹெட் இருக்காரு இல்லையா, அவரு அந்த ரவுடியோட ஹெட்ட பாக்குறதுக்கு வந்திருக்காரு. முகத்தை காமிக்கல, மறைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்பதான் நீங்க மருந்து கண்டுபிடிப்பீங்க, உங்களுக்கு நான் 10 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள மருந்து கண்டுபிடிக்கல இந்த ஹீரோவோட அப்பா அசிஸ்டன்ட்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனையும் உன்னையும் சேர்த்து கொண்டுடுவன்ட்டு மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட சரியா பேசுறது இல்ல இல்லையா, அதனால ஹீரோயின் ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. ஹீரோவை பத்தி நினைச்சுக்கிட்டே
பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அப்படிதான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு என்ன பிடிக்குங்கிறத எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பண்ற எல்லாத்தையுமே ஹீரோ வெளியில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோயினுக்கு லெட்டர் கொடுக்கறதுக்காக ஒரு ஆள் வர, நம்ம ஹீரோ அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த லெட்டரை வாங்கி பாக்குறாரு. அதுல நம்ம ஹீரோயினோட அண்ணனும் அந்த ரவுடிங்களும் எங்க இருக்காங்கன்ற அட்ரஸ் தான் இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அந்த லெட்டரை மறுபடியும் அந்த ஆள் கிட்டே கொடுத்து, ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நீங்க காலையில வந்து இந்த லெட்டரை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ மாஸ்க் மேனா அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ஹீரோயினோட அண்ணா அங்கதான் இருக்காரு. அவரோட உடம்புல வைரஸ் இருக்கிறதுனால ரொம்பவே டயர்டா இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ மாஸ்க் மேனா போயிட்டு ஹீரோயினோட அண்ணன் கழுத்துல கத்தி வைக்க, ஹீரோயினோட அண்ணனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ மாஸ்க் மேன் தானே, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், என் கழுத்துல எதுக்காக கத்தி வைக்கிறேன்னு கேட்க, நம்ம ஹீரோ அவரோட முகமுடிய கழட்டி நான் தான் ஹீரோ அப்படிங்கறத சொல்ல, நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. நிஜமா நீயா அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா ஹீரோ கழுத்துல கத்தி வச்சுட்டு, என்னோட அப்பாவை கொண்டதுல நீயும் ஒருத்தவன் தானே, உன்னை நான் பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்ல, அதை கேட்டு ஹீரோயினோட அண்ணன், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, அன்னைக்கு நான் வந்தது உண்மைதான், ஆனா உன்னோட அப்பாவை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன், இத்தனை நாளா உன்னோட அப்பாவை யார் கொண்டதுங்கிறத நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன்ட்டு சொல்ல, நம்ம ஹீரோ நம்புற மாதிரி இல்ல. இருந்தாலும் ஹீரோயினோட அண்ணனை எதுவுமே பண்ணாம விட்டுறாரு. ஏன்னா ஹீரோயினுக்காக தான் உன்னை நான் எதுவும் பண்ணாம விடுறேன் அப்படின்ட்டு சொல்ல, அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினோட அண்ணன், என்னோட தங்கச்சி நல்லா இருக்காளா, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசலாங்க டைம் இல்ல, இங்க இருந்து போகணும்ட்டு அங்க இருந்து போக பார்க்க அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. எல்லாரு கூடயும் நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல நிறைய வெடி மருந்துலாம் இருந்திருக்கு போல, அந்த இடமே வெடிச்சு செதறிடுது. அடுத்த நாள் காலையில தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த லெட்டரே வந்து சேருது. உடனே அந்த இடத்துக்கு அவசரமா கிளம்ப, அதுக்குள்ள அந்த ஹெட்டுங்களுக்கெல்லாம் ஹெட் ஒருத்தவர் இருக்காரு இல்லையா, அவருக்கு அந்த நியூஸ் போயிடுது. உடனே ஹெட்டை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. இந்த மாஸ்க் மேன் எங்க போனாலும் நம்மளுக்கு பிரச்சனையாவே வந்திருக்கான், உடனே அவனோட கதையை ஃபர்ஸ்ட் முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. அங்க நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பாங்க இல்லையா, அவங்க அண்ணனுக்கு கையில அடிபட்டிருக்கோம், அதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன்ட்டு, அதே போல ஒருத்தவர் அங்க செத்து போய் கிடக்குறாரு. கூடவே நம்ம ஹீரோவோட அந்த மாஸ்க் இருக்கு இல்லையா, அதுவும் கிடக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அண்ணன்ட்டு கதறி அழுது அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல அந்த ஹெட்டோட ஆளு ஒருத்தவன் இருந்திருப்பான். அங்க நடந்த எல்லாத்தையுமே போயிட்டு அந்த ஹெட் கிட்ட சொல்லிட, ஹெட் அதை கேட்டுட்டு, அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆளு ஹீரோயினோட அண்ணனா அப்படின்ட்டு அப்படி வில்லங்கமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வேற இடத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்ச உடனே நேரம் அந்த வெடிச்சு செதறிச்சு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்து பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் அங்க மயங்கி விழுந்து கிடக்குறாங்க. உடனே அங்க இருந்து ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு போயிட்டு வேற இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு. பாக்ஸையும் கொஞ்சம் ஆளுங்களும் வந்து ஹீரோயின் அங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அண்ணனை காமிக்கிறாங்க. அவருன்னு சாகல, அந்த ரவுடிங்க தான் புடிச்சு வச்சிருக்காங்க. ரவுடியோட ஹெட் ஹீரோயினோட அண்ணன் கிட்ட, நீ எப்பதான் மருந்து கண்டுபிடிப்ப, சீக்கிரமா கண்டுபிடின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோட அண்ணன் அதை கேட்டுட்டு, நான் எதுக்காக மருந்து கண்டுபிடிக்கணும், ஆல்ரெடி நான் சாகுற நிலைமையில தான் இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் என்னால பயப்பட முடியாது, மருந்தும் கண்டுபிடிக்க முடியாது, போங்கடான்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த ஹெட் கொஞ்சம் கடுப்பா வெளியே வர, ஹெட்டுக்கு கீழேயே ஒருத்தவன் இருப்பான் இல்லையா, அவன் நேரம் ஹெட்டு கிட்ட வந்துட்டு, நம்ம ஹெட்டுக்கெல்லாம் ஹெட் ஒருத்தவர் இருக்காரு இல்லையா, அவரோட பையனுக்கு உடம்பு சரியில்லையா, அதனாலதான் சீக்கிரமா மருந்து கண்டுபிடிக்க சொல்றாருன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் அது யாருங்கிறத எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி வாங்க நம்ம பொறுமையா அது யாருங்கிறத பாக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பாக்ஸி தான் கூட இருக்காங்க. என்னோட அண்ணன் சேர்த்துட்டா, அந்த இடத்துல மாஸ்க் மேனோட மாஸ்க் தான் இருந்தது, ஒருவேளை மாஸ்க் மேன் தான் என் அண்ணனை கொண்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி அவங்க கதறி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பாக்ஸியும் ஒரு வழியா ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்ப, நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை ஹீரோ மாஸ்க் மேனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது. ஏன்னா மாஸ்க் மேனு நினைச்சு நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க, ஆனா அந்த இடத்துல ஹீரோவை தான் பார்த்திருப்பாங்க. அதனால அப்படியே சந்தேகப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க, நம்ம ஹீரோ நேரா சாட்சியை பாக்குறதுக்கு போயிருக்காரு. நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட அண்ணன் கொலை பண்ணலன்னு சொன்னதையும், அவரும் வந்துட்டு யார் கொலை பண்ணதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னதையும் சொல்ல, சாட்சி அதை கேட்டுட்டு, ஒருவேளை அவங்க சொல்றது கூட உண்மையா இருக்கலாம், அதை பத்தி நம்ம இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் ஆபத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரத்துக்கு அந்த ரவுடியோட ஹெட்டுக்கு அவங்க கூட இருக்கிற ஆளு நம்ம ஹீரோயினோட அண்ணங்கிறது தெரிய வந்திருக்கும். அடுத்து அந்த ரவுடியோட டார்கெட் நம்ம ஹீரோயினா தான் இருப்பாங்கன்னு சொல்ல, அப்பதான் ஹீரோவுக்கும் அது தோணுது. ஆமா இல்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு ஓடி வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். நம்ம ஹீரோயின் அந்த ரவுடிங்களை பாக்குறதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு நேரம் அவங்க இடத்துக்கே போயிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை அடிச்சு மயக்கம் போட வச்சு அங்க இருந்து அந்த ரவுடிங்க புடிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க. நேரம் நம்ம ஹீரோயினோட அண்ணன் இருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினும் அவங்க அண்ணனும் மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. ஆனா அந்த இடத்துலதான் அந்த ரவுடியோட ஹெட்டுமே இருக்கான். நம்ம ஹீரோயினோட அண்ணன்
அண்ணன் கிட்ட இவ்வளவு நேரம் மிரட்டிக்கிட்டு இருந்துருவான் மருந்து செய்யடா அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயினோட அண்ணா முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஹீரோயினை காமிச்சு உனக்கு ரெண்டு வழிதான் இருக்கு, ஒண்ணு மருந்த கண்டுபிடி, இல்லனா உன்னோட தங்கச்சி சாகிறத நீ உன் கண்ணால பாருன்ட்டு சொல்ல அண்ணனுக்கு வேற வழி கிடையாது. சரி நான் மருந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு உட்கார்ந்து மருந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு மாஸ்க் மேனா உள்ள பூந்து அங்க இருக்க எல்லாருமே அடிச்சு அங்க இருந்து ஓட விட ஒரு பக்கத்துல கத்தி எடுத்து இந்த ரவுடிங்களோட ஹெட் இருக்காரு இல்லையா அவரோட வயிற்றுலயும் குத்திடுறாரு. அப்படியே திரும்பி பாக்குற நேரத்துல ஒரு ஆளு தலையில அடிக்க அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் பதறி போயிட்டு வந்து பாக்குறாங்க, நம்ம ஹீரோ மயக்கி விழுந்து கிடக்குறாரு. சரின்ட்டு ஹீரோவோட அந்த மாஸ்க கழட்டி பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. ஹீரோவை அங்க இருந்து காப்பாத்தி வேற இடத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா அவர் இன்னும் மயக்கத்துலதான் இருக்காரு. அந்த இடத்துக்கு சாக்ஷியும் வந்துடுறா. நம்ம ஹீரோயினோட அண்ணனும் சாக்ஷியும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அப்பா மருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா, அது முழுசா கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஆனா யாரோ ஒரு ஆளு அந்த மருந்தை எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்க உயிரோட இருக்க மக்கள் மேல போட்டு டெஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோட அப்பா கோவப்பட்டிருப்பாரு. அதனாலதான் வந்துட்டு அந்த ஆளுங்க ஹீரோட அப்பாவை கொண்டு இருப்பாங்க. ஆனா அது யாருங்கிறது நம்ம ஹீரோயினோட அண்ணனுக்கு தெரியல. இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு முழிப்பு வந்துடுது. ஆனா அவரு எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. அவரு சின்ன வயசுல இருந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அவரோட பாட்டி, அங்கிள், அப்புறம் தம்பிங்கிறவங்க மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. நம்ம சாக்ஷி கூட யாருங்கிறது தெரியல. ஹீரோயினோட அண்ணன் டாக்டர் தானே, அதனால ஹீரோவுக்கு அவரே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறாரு. ஹீரோயின் கிட்ட பழைய விஷயம் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி சீக்கிரமாவே ஞாபகம் வந்துரும் சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஹீரோ எதுவும் பேச மாட்டாரு, அவர் மட்டும் போய் படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிளை காமிக்கிறாங்க. அங்கிள் தான் அந்த ஹெட்டுக்கெல்லாம் ஹெட்டா இருந்திருப்பாரு. அந்த ஹெட் தான் இறந்துட்டாரு இல்லையா, அதனால அவங்களோட அல்லக்கை இப்போ அங்கிளுக்கு அல்லக்கையா மாறிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வெடிச்ச இடத்த பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. மாஸ்க் மேனாலதான் இதெல்லாமே நடந்துச்சு, அவனை போட்டு தள்ளிடலான்ட்டு சொல்ல அங்கிள் அதை கேட்டுட்டு இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது, ஹீரோயினோட அண்ணங்க இருந்து போகும்போது அவனோட பிரிஸ்கிரிப்ஷனை இங்க விட்டு போயிட்டான், அதை வச்சு சீக்கிரமா நம்ம மருந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் முக்கியம்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேரும் தம்பியவும் பையுவையும் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு பையு யாருங்கிறதே தெரியல. நம்ம ஹீரோ மட்டும் அமைதியா வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு தம்பி என்ன நீ வித்தியாசமா நடந்துக்கிறேன்ட்டு கேட்க ஹீரோயின் அதை சமாளிக்கிறதுக்காக இப்பதானே எக்ஸாம் முடிஞ்சுது அதனாலதான் ஒரு மாதிரி இருக்காரு, வேற ஒண்ணும் கிடையாதுன்ட்டு சமாளிச்சு அங்க இருந்து ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. நேரம் அவங்க அண்ணன் கிட்ட தான் கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்காங்க ஹீரோவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்க அங்க ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம பாக்ஸி ஓடி வந்துடுறாங்க. அண்ணனை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமான்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க அண்ணனும் பாக்ஸி கிட்ட பேசிட்டு அங்க இருக்க ஹீரோயின் கிட்ட இதுக்கப்புறமா அந்த ரவுடிங்க சும்மா இருக்க மாட்டானுங்க, அந்த ஹெட்டுக்கு மேல ஒரு ஹெட் இருக்கான், அவன் சொல்லிதான் எல்லாமே இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கப்புறமா அவனுங்க ட்ரக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவானுங்க, அதோட அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு உயிரோட இருக்கவங்க மேல டெஸ்ட் பண்ணுவானுங்க, அது எல்லாத்தையும் சீக்கிரமாவே நம்ம கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்க பாக்ஸி அதை கேட்டுட்டு நானும் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், என்னோட ஆளுங்களை விட்டு நான் விசாரிக்க சொல்றேன்ட்டு அவங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ கண்ணை முழிச்சிடுறாரு. ஆனா பெருசா அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அங்க இருந்து அமைதியா போறாரு. நம்ம ஹீரோயினோட அண்ணா அதை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ பழைய விஷயம் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்து, அப்பதான் அவருக்கு ஞாபகம் வரும்னு சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவை அந்த இடத்துல இருக்க பிரிட்ஜு கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. எப்பயுமே மாஸ்க் மேனா இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து நம்ம ஹீரோயின் பழைய விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க ஹீரோ அதை கேட்டுட்டு நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்றது எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சரியா பேசுறதையே விட்டுறாங்க. அவங்க வேலையை மட்டும் அவங்க பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோவுக்கு அது கஷ்டமா இருக்கு. அதனால ஹீரோவே ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு போறாரு. ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு ட்ரிங்க் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல மாஸ்க் மேனா இருக்கும்போது நம்ம ஹீரோ காசெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஓடுவாரு இல்லையா, அதே போல இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்காங்க. ஹீரோயின் செம்மையா குடிச்சிருப்பாங்க. அதனால நைட்டு தூங்கும் போது ஹீரோவோட கையை புடிச்சுக்கிட்டே தூங்க நம்ம ஹீரோ நைட்டு முழுக்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது, ஐயோ சாரி அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு லெட்டர் வருது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு நான் உடனே பாக்ஸியோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தம்பியை காமிக்கிறாங்க. தம்பி சாக்ஷிக்காக லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட கையவே அவரால் அசைக்க முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அத பையு பார்த்துட்டு நான் வேணா லெட்டர் எழுதி கொடுக்குவான்ட்டு கேட்க தம்பி அதெல்லாம் வேண்டாம் நானே எழுதி தரேன்ட்டு ஒரு வழியா லெட்டரை எழுதி முடிச்சு நம்ம பையு கிட்ட லெட்டரை கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு சாக்ஷி கிட்ட கொடுத்துட்டு வந்துறியான்னு கேட்க நம்ம பையும் அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கிள் அந்த இடத்துக்கு தம்பிக்கு மருந்து எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கறதுக்காக வராரு. தம்பியோட கையில அந்த மருந்து இருக்க பவுலை எடுத்து வைக்க அந்த பவுலை கூட பிடிக்க முடியல, கீழே விழுந்துடுது. அதை பார்த்த உடனே தம்பிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது.
ஆயிருக்குது. ஆனா அங்கிள் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நான் மறுபடியும் போயிட்டு வேற மருந்து எடுத்துக்கிட்டு வரேன்ட்டு போயிடுறாரு. ஆனா தம்பிக்கு எதுவுமே புரியல. என்னாச்சு எனக்கு, என்னால எதுக்கு அந்த பவுல கூட பிடிக்க முடியலன்ட்டு ரொம்பவே ஷாக்கா தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. பையு லெட்டரை எடுத்துக்கிட்டு போனாங்க இல்லையா, நிறைய சாக்ஷி கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்க சாக்ஷி ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க. பையு கிட்ட தம்பி எப்படி இருக்காருன்ட்டு கேட்க பையு அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிருக்கு, அவரு ஹாப்பியாவே இருக்க மாட்டாரு, நாங்க என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியலன்னு சொல்ல நம்ம சாக்ஷியும் சிரிச்சிட்டு நான் சொல்றத பண்ணுங்க, கண்டிப்பா தம்பி ஹாப்பி ஆயிடுவாருன்ட்டு அவங்க காதுல போயிட்டு ஏதோ சொல்ல பையும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் பாக்ஸையும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து விசாரிச்சா ஏதாவது தெரியுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க தேடி வந்த எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்கும் போதே இந்த அல்லக்கை ஒருத்தவன் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரான். இதை நம்ம ஹீரோயினும் பாக்ஸையும் பாக்குறாங்க. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்க பாத்துக்கிட்டு இருக்க அந்த அல்லக்கை மட்டும் அவன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். நடந்து வரும்போது அந்த மார்க்கெட்லயே நம்ம ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட கையில அந்த பிளாக் கலர் பவுடர் இருக்கு, அந்த கன் பவுடர் வெடிச்சது இல்லையா, அங்க இருந்து அந்த பிளாக் கலர் பவுடர் தான் ஹீரோ கையில இருக்கு. இதை அந்த அல்ல கை பாத்துறான். நேரா போயிட்டு அங்கிள் கிட்ட நான் ஹீரோவோட கையில அதை பார்த்தேன், ஒருவேளை ஹீரோ தான் மாஸ்க் மேனா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்ட்டு சொல்ல நம்ம அங்கிளும் அது எல்லாத்தையுமே கேட்டு வச்சுக்கிறாரு. ஹீரோ ரொம்ப நேரமா வீட்டுல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே உனக்காக நான் சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன் வா வா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கூட ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாரு. பழைய மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்டாரு. ரெண்டு பேரும் விளையாட்டு, ரெண்டு பேரும் போய் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து அங்கிள் ஹீரோவை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோவோட கையில ஒரே இங்கா இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவங்க லெமனை வச்சு கையை தொடச்சி விடுறாங்க. அப்படி துடைக்கும் போது நம்ம ஹீரோவோட கையில பிளாக் கலர் பவுடர் ஒட்டிக்கிட்டு இருந்தது இல்லையா, அந்த கன் பவுடர், அது மொத்தமும் போயிடுது. அதை பாக்குறதுக்காக தான் அங்கிள் வர சொல்லி இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோவுக்கு கிஃப்ட் கொடுக்கற மாதிரி கையை பாக்குறாரு, கையில எதுவுமே இல்ல. சரி அந்த அல்ல கை தெரியாம சொல்லிட்டான் போல நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அங்க இருந்து போக சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ நேரா தம்பியை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு. ஹீரோவுக்கு பழைய விஷயம் எல்லாம் மறந்துடுச்சு இல்லையா, அதனால தம்பிய பத்தி சாக்ஷிய பத்தி அவருக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. இருந்தாலும் தம்பி கிட்ட எதுவும் சொல்லி வளர வேண்டான்ட்டு தம்பி கிட்ட சரி என்ன பத்தி ஹீரோயினை பத்தி நீ என்னடா நினைக்கிறேன்ட்டு கேட்க தம்பி அதை கேட்டுட்டு என்ன நீ இப்படி கேக்குற, ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ ரொம்பவே சந்தோஷமா இருந்த, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசாம அங்க இருந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பையுவை காமிக்கிறாங்க. பையுக்கு இப்ப ஃப்ரெண்டை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு அங்க இருந்து போக பாக்க ஃப்ரெண்டு பையு கிட்ட இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா இருந்தா நம்ம டின்னர் போலாமான்ட்டு கேட்க பையுக்கு சந்தோஷம் ஆயிடுது. சரின்ட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு போலான்னு போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி ஹீரோ ஹீரோயின் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்டு தான் வீட்டை விட்டு போக போறாரு இல்லையா, அதனால கடைசியா எல்லாரும் கூடயும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாங்கிறதுக்காக வர சொல்லியிருக்காரு. அங்க இருக்க நம்ம ஹீரோ கிட்டலாம் இத்தனை வருஷமா நான் உன் கூடவே இருந்துட்டு போகிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் என்னோட கெரியரை பாக்குறதுக்காக நான் போய் தான் ஆகணும்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் மட்டும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தான் பையவை பிடிக்கும்ல, பிடிக்கும்னு சொல்லேண்டா அப்படின்ட்டு சொல்ல ஃப்ரெண்ட் அதை கேட்டுட்டு அவளுக்கு இவன் பிடிக்காது, எதுக்கு தேவையில்லாம போறப்ப பிரச்சனைன்ட்டு அவர் அமைதியாயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கையில லெமனை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோயின் கிட்ட வர தெரியாம ஹீரோயினோட கண்ணுலயே பட்டுருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட கண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு ஹீரோயினை படுக்க வச்சுட்டு பக்கத்திலேயே உட்காந்துக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. பையு ஃப்ரெண்ட பாக்கலான்னு வந்தா அந்த இடத்துல ஃப்ரெண்டையும் காணோம், அங்க இருந்த பொருளையும் காணோம். பையு ரொம்பவே சோகமாயிடுறா. அப்ப இவன் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டானான்ட்டு சோகமா நின்னுகிட்டு இருக்க பின்னாடி ஃப்ரெண்டு வந்து நிக்கிறாரு. நான் கடைசியா ஒரு தடவை உனக்கு மேக்கப் போட்டுக்கலாமான்ட்டு கேட்க பையு ஹாப்பி ஆயிடுறா. சரி அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு மேக்கப் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையுக்கு தான் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கு இல்லையா, அதனால சடனா அப்படியே ஃப்ரெண்டை கிஸ் பண்ண ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பியை காமிக்கிறாங்க. அவருக்கு இருக்க உடம்பு சரியில்லாம போகுது. அவரோட உடம்புல என்ன பிரச்சனைங்கிறத அவருக்கே தெரிஞ்சிருக்கு. நேரா அங்கிள் கிட்ட போயிட்டு எனக்கு தெரியும் எல்லாமே, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இருந்த மாதிரி தானே இப்ப எனக்கும் ஆயிருக்கு, சீக்கிரமாவே நான் இறந்து போயிடுவேன், எதுக்காக இதை நீங்க மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த அங்கிள் கிட்ட கேட்டுட்டு அவரு மட்டும் வந்துடுறாரு. அங்கிள் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. என்னதான் வெளியே அப்படி பேசினாலும் உள்ளுக்குள்ள தம்பியால அதை ஏத்துக்கவே முடியல. அவரோட கை கால் எதையுமே அசைக்க முடியல. அப்படியே உருண்டு கீழே விழுந்துடுறாரு. அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் பையு எல்லாருமே நம்ம தம்பியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. தம்பி அவங்க எல்லாருக்கிட்டையும் என்னால இங்க இருக்க முடியல, எனக்கு சாட்சியை பார்க்கணும், தயவு செஞ்சு வெளியே கூட்டு போங்களேன்ட்டு கெஞ்ச அவங்களும் சரின்ட்டு அங்க இருந்து வெளியே கூட்டு போறாங்க. அங்கிளுக்கு தெரியாம வெளியே கூட்டு போறாங்க. ஆனா அங்க வேலை செய்யற எல்லாருமே பாக்குறாங்க. பார்த்தும் பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியா அங்க இருந்து வெளியே கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாங்க. தம்பியால சுத்தமா நடக்கவே முடியல, கைய கால கூட அசைக்க முடியல. சாக்ஷிக்கு அதை பார்த்தோன்னே ரொம்பவே கஷ்டமா
இருக்கு. ஓடி வந்து தம்பியை ஹக் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒன்னாகாது, சீக்கிரமாவே சரியாயிடும், நானும் உன்னை விட்டு போக மாட்டேன்ட்டு தம்பியை கிஸ் பண்ணேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கிள் தான் ரொம்பவே கோவமா இருக்காரு. அங்க இருக்க எல்லாரையும் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துலதான் பாட்டியும் இருக்காங்க. தம்பி பாட்டிக்கிட்ட நான் தான் வெளியே கூப்பிட்டுக்கிட்டு போக சொன்னேன், என்னால உள்ளேயே இருக்க முடியல பாட்டி, அதோட இன்னைக்கு ஃபெஸ்டிவல் நைட்டு பட்டாசெல்லாம் வெடிக்கும், எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, தயவு செஞ்சு வெளியே போகிறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் அண்ணன் கூடவே போயிட்டு வந்துடுறேன்ட்டு சொல்ல நம்ம பாட்டியும் சரி போயிட்டு வா, நான் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும்ட்டு பெர்மிஷன் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வெளியே போறாங்க. அங்க ஃபெஸ்டிவல் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே ஜோடி ஜோடியா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே ஜோடி ஜோடியா பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பட்டாசு வெடிக்குது. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அண்ணனை காப்பாத்துறதுக்கு போயிருப்பாரு இல்லையா, அப்போ அந்த இடமே வெடிச்சிருக்கும்ல, அந்த விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வருது. நம்ம ஹீரோயின் பக்கத்துலதான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா உனக்கு ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்ட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிளை காமிக்கிறாங்க. தம்பிக்கு மருந்து ரெடி பண்றதுக்காக வீட்டுல இருக்க மூலிகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாரு. அப்படி எடுத்துக்கிட்டு போகும்போது ஒன்ன மட்டும் கீழே போட்டு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து அதை பாத்துடுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான மூலிகை தான் அது. இதை யார் எடுத்தது, இந்த இடத்துக்கு யார் வந்ததுன்னு தெரியலன்ட்டு அங்க வேலை செய்யறவங்க கிட்ட கேட்க அவங்களும் அங்கிள் தான் வந்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கிள் மேல சந்தேகம் வந்துடுது. அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. தம்பியை பாக்குறதுக்காக போயிருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாதரா, உனக்கு சீக்கிரமாவே சரியாயிடும்ட்டு பேசிட்டு உனக்கு நான் போயிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு வரேன்ட்டு அங்க இருந்து போறாரு. அப்படி போகும்போது அங்கிள் யாரு கூடவே நின்று ட்ரக்ஸ் டெஸ்ட் சைடு எஃபெக்ட்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது, அந்த அல்ல கை தான். ஆனா ஹீரோவுக்கு அவரோட முகம் தெரியல. நம்ம ஹீரோ அங்கிள் பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு வழியா அவரும் புரிஞ்சுக்கிறாரு அங்கிள் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்காருன்ட்டு. ஆனா ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு தான் டவுட் வந்துடுச்சு இல்லையா, அதனால நேரா போயிட்டு அவங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்ல கன்ஃபார்மே ஆயிடுது அங்கிள் தான் எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஆனா எந்த இடத்துல வச்சு டெஸ்ட் பண்றாங்கன்றது தெரியல. சீக்கிரமாவே அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அங்கிள் அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அவரு தான் எல்லாத்துக்கும் காரணமா, என்னோட அப்பாவை கொண்டது ஒருவேளை அவரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி பாட்டி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான்ட்டு போனா அவங்க அதுக்கு மேல எமோஷனலா பேசுறாங்க. உன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீ ரொம்பவே கஷ்டப்பட்ட, எனக்கு தெரியும், இப்பதான் உன்னோட லைஃப்ல நீ சந்தோஷமா இருக்க, இதுக்கப்புறம் நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு பாட்டி கிட்ட சொல்ல மனசே இல்ல. அங்க இருந்து வந்துடுறாரு. நேரா தம்பி கிட்ட போக தம்பி தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல போய் உட்கார்ந்துகிட்டு எனக்கு வளர்ந்தது சுத்தமா பிடிக்கல, மறுபடியும் நம்ம சின்ன பசங்களாவே சந்தோஷமா இருக்க மாட்டோமான்னு ஆசையா இருக்குன்ட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்து வெளியே வர நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினா ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் பாக்ஸி சாக்ஷி எல்லாருமே சேர்ந்து நிறைய ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்த அங்கிள் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, எந்த இடத்துல வச்சு டெஸ்ட் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் போயிட்டு தேடுறாங்க. இன்னொரு பக்கம் அங்கிளும் அந்த டெஸ்ட் பண்ற இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க அந்த அல்லக்கை தான் இருக்கான். அல்லக்கை அங்கிள் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த இடத்துக்கு மாஸ்க் மேன் வந்தாரு, உங்களை பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல அங்கிளும் அந்த இடத்துக்கு போறாரு. அங்கிளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கு ஹீரோ தான் அது அப்படிங்கிறது. அங்கிள் ஹீரோ கிட்ட எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது. அவங்க எல்லாருமே அப்பாவி மக்கள், அவங்கள வச்சு எதுக்காக டெஸ்ட் பண்றீங்கன்ட்டு கோவமா கேட்க அங்கிள் அதை கேட்டுட்டு அன்னைக்கு உன்னோட அப்பா பண்ண அதே தப்பதான் நீ இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட வைஃப் உடம்பு சரியில்லாம சாகிறதுக்கு கடந்தா அவளுக்கான மருந்தை கேட்டதுக்கு உன்னோட அப்பா இன்னும் கம்ப்ளீட் ஆகல, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால என்னோட வைஃப் இறந்துட்டா, நான் தான் உன்னோட அப்பாவை கொன்னேன், அன்னைக்கு உன்னோட அப்பா பண்ண அதே தப்ப நீயும் பண்ண பாக்குற, ஆனா என்னோட வைஃப் இறந்த மாதிரி இன்னைக்கு என் பையனை நான் சாக விட மாட்டேன், டெஸ்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆக போகுது, இதுக்கப்புறம் யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவுக்கு பயங்கர ஷாக். அப்ப என்னோட அப்பாவை நீங்க தான் கொன்னீங்களா அப்படின்னுட்டு அந்த இடத்துக்கு ஹீரோயின் சாக்ஷி ஹீரோயினோட அண்ணனும் வந்துடுறாங்க. இங்க டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி தடுத்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த சொன்ன உடனே அங்கிளுக்கு ரொம்ப கோவம் வருது. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ட்டு கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட அண்ணன் அங்கதான் இருக்காரு இல்லையா, அவரு அங்கிள் கிட்ட உங்களுக்கு ஹீரோவோட அப்பாவை பத்தி முழுசா தெரியல, உங்க ஒய்ஃபை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த மருந்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாரு, நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருந்திருந்தா உங்களோட ஒய்ஃபை காப்பாத்தி இருக்கலாம், உங்க ஒய்ஃப் சாகிறதுக்கு காரணம் ஹீரோவோட அப்பா கிடையாது நீங்க தான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு பாட்டியும் வந்துடுறாங்க. அவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. நேரம் நம்ம அங்கிள் கிட்ட வந்து அப்ப நீ தான் உன்னோட அண்ணனை கொன்னியா, ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ணன்ட்டு நம்ம அங்கிளை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க. அங்கிள் ரொம்பவே கோவப்படுறாரு. ஆமா உங்களுக்கு எப்பயுமே உங்க பெரிய பையன் தானே முக்கியம், அவர் எது பண்ணாலும் பெஸ்ட், நான் எது பண்ணாலும் வேஸ்ட், என்னை எப்பயாவது நீங்க நல்லா பண்ணிருக்கடா அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்களா, கிடையவே கிடையாது, உங்களுக்கு எப்பயுமே உங்க பெரிய பையனை தானே பிடிக்கும், இதுக்கப்புறம் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்,
வேண்டான்ட்டு கத்தி எடுத்து கழுத்துல வச்சுக்கிறாரு. அப்படியே வச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா நம்ம தம்பி அங்க வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தம்பிய பாத்துக்கிட்டே என்ன மன்னிச்சிரா, அப்பா யூஸ்லெஸ் ஆயிட்டா அப்படின்ட்டு கத்தியை எடுத்து அவரோட வயித்துல குத்திக்கிட்டு அங்கே விழுந்து இறந்து போயிடுறாரு. தம்பி அதை பார்த்துட்டு செம்மையா தேம்பி தேம்பி அழறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க, இப்ப நம்ம ஹீரோயினோட அண்ணன் தான் தம்பிக்கு டாக்டரா இருந்து பாத்துக்கிறாரு. தம்பியோட உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வருது. பாட்டியும் அந்த இடத்துலதான் இருக்காங்க. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. என்னோட பையன் இப்படி ஆனதுக்கு காரணம் நான் அவனை பார்த்து இருந்திருக்கணும்னு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து போக நம்ம ஹீரோ அங்கதான் இருந்திருப்பாரு. இப்ப அவரும் அங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது தம்பி ஹீரோவை கூப்பிட்டு, என்னோட அப்பா பண்ணது தப்புதான், ஆனா அவரு எனக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணாரு, அவருக்கு பதிலா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிருனான்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு தம்பி மேல எந்த ஒரு கோபமும் கிடையாது. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லடா, விட்டுடா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே எல்லாமே நார்மல் ஆகுது. நம்ம ஹீரோவும் தம்பியும் இவ்வளவு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கான மெயின் எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமை போயிட்டு அட்டன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவரு ஓனா ஒரு ஷாப்பை ஓபன் பண்ணிட்டாரு பைய கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் தம்பி கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிட்டு வராரு. இப்ப எழுந்து நடக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. சாட்சியும் தம்பியும் இப்ப ஒன்னாதான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எக்ஸாம் எழுதினாரு இல்லையா, அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. அதுவும் கேபிட்டல் சிட்டிக்கு போகணும். நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவுக்கு வந்துட்டு சூப்பர்வைசரா போக போறாங்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த டிராமா முடியுது. இந்த டிராமா எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவில பார்க்கலாம்.